விசையுறும் பந்தினை போல் விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நசையர் மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன். அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ? வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வது. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள்ளுருக்குதல், இவையாவும் நீயரும் தொழில்களன்றோ என மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய தேனி மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொது நூலக இயக்ககம் இணைந்து நடத்தக்கூடிய 3வது புத்தக திருவிழாவிற்கு முதல் நாள் அன்று இலக்கே விளக்கு என்கின்ற தலைப்பில் பேசுவதற்காக பணிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை நிகழ்த்தி இருக்கக்கூடிய ஊராட்சிகள் உதவி இயக்குனர் திரு தா பழனிவேல் அவர்கள், தலைமை ஏற்றிருக்கக்கூடிய மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் திருமதி சே அபிதா ஹனீஃப் அவர்கள், வாழ்த்துறை வழங்கி இருக்கக்கூடிய பெருந்தகைகள் திரு மு பிரகாஷ் அவர்கள், மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் திரு சு அண்ணாதுரை அவர்கள், மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் திரு சி கார்த்திகேயன் அவர்கள், உதவி இயக்குனர் தணிக்கை மற்றும் அனைத்து வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், நன்றி உரை நவில இருக்கக்கூடிய குமரேசன் அவர்கள், என்னை வாஞ்சையுடன் அறிமுகப்படுத்திய அண்ணன் முத்தழகு அவர்கள், மேடையில் வீற்றிருக்கக்கூடிய சான்றோர்கள், திரளாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய என் தமிழ் உறவுகள், உங்கள் அத்துணை பேரையும் நான் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். ஒன்றும் ஒரு பிரச்சனை என்னன்னா, அங்க பேசினா எனக்கு கேக்குதா, என் காதுல கேட்கிற ஒலியை விட நான் சத்தமா பேச வேண்டியது இருக்குதா? அது அவ்வளவு ஒலி குறிப்புக்கு சரி வராது. இந்த பக்கத்துல நின்று பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், நான் பேச்சாளர் மட்டும் கிடையாது. யாரோ என்னை பட்டிமண்டப பேச்சாளர் என்று அறிமுகப்படுத்தினார்கள். நான் பட்டிமண்டப பேச்சாளர் மட்டும் இல்லை, நான் ஒரு பேராசிரியர். கடந்த 25 ஆண்டு காலமாக வெள்ளி விழா கண்ட ஆசிரியர் நான். என் கிளாஸ்ல இதுவரைக்கும் யாரும் ஃபெயில் ஆனதில்லை, ஃபெயிலாக விட்டதில்லை. இப்படி பிடிச்சிருந்தது. இலக்கே விளக்கு என்கின்ற தலைப்பில் என்னை பேச பணித்திருக்கிறார். நான் யோசித்து பார்க்கிறேன், இவ்வளவு திரளாக காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த வார்த்தைகளை நான் சொல்லிவிட முடியும் என்கின்ற சிந்தனையோடு தான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். எப்பொழுதும் என் பேச்சை தொடங்குகின்ற பொழுது ஒரு வாக்குமூலத்தை தந்து என் பேச்சை நான் தொடங்குவேன். அதே வாக்குமூலத்தை இங்கேயும் அளிக்கிறேன். யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக வந்து அந்த சொல் சேருகிறதோ அவ்வளவு சீக்கிரமாக வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா, நிறைய பேர் இதில் ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருக்கீங்களா, வீடியோ பிடிச்சிட்டு இருக்கீங்களா? சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. 1/2 மணி நேரத்தில் யூடியூப்ல வந்து இதுவரைக்கும் என்ன எதில் பார்த்துருக்கீங்க? இதில் தானே பார்த்துருக்கேன். இன்னைக்கும் இதுலேயே பார்க்கணுமா? நேரில் வந்திருக்கேன்ல, யாருக்கேனும் அனுப்புறோன்னு துடிக்கிறீங்க பாருங்க. அவங்களுக்காக நான் பயணம் பண்ணிட்டு வரல. வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத அந்த மணித்துளிகளை இதோ இந்த அரங்கத்தில் காத்திருந்து தந்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்காகத்தான் பேச வந்திருக்கிறேன். கவனம்,
யாருக்கேனும் கடத்திவிட வேண்டும் என்கின்ற துடிப்போடு இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லுகிறேன், கவனம். இந்த வினாடி உங்களுக்கும் எனக்குமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வினாடி வேறு யாருக்குமானது அல்ல, உங்களுக்கும் எனக்குமானது. இதோ நான் சில மணித்துளிகள் தான் பேசுவேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொண்டிருக்கக்கூடிய சிக்கல்களில் இருந்து நீங்கள் விடுபடுவதற்கான சாவி, ஒரு வெளிச்சம் இந்த சில நிமிடங்களில் கிடைத்துவிடக் கூடும். கவனம். என்னுடைய தந்தையார் சொல்லுவார், ரொம்ப அழகா பாடுவார் எங்க தந்தையார். இதோ இசைக்கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்திருக்கிறார், மண்ணின் மைந்தர். அவர் பாடுகின்ற பொழுது அந்த கரிசல் கருணாநிதியினுடைய குரலை கேட்டு நான் பல நாட்கள் நான் பெருமிதம் அடைந்திருக்கிறேன். என் மண்ணில் ஒரு கலைஞன் இப்படி பாடிக்கொண்டிருக்கிறாங்க. எங்க அப்பாவும் ரொம்ப நல்லா பாடுவார். ஆக்சுவலா எனக்கு பர்வீன் சுல்தானான்னு பேர் வச்சதே ஒரு பாடகியினுடைய பேர் தான், பேகம் பர்வீன் சுல்தான். நான் பேச ஆரம்பிச்சிட்டேன், ஆனா பாட்டு ரசிக்க தெரியும் எனக்கு. எங்க அப்பா எனக்கு சின்ன வயதுல ரொம்ப அழகா தாலாட்டு பாடுவார்ப்பா. 2 வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும் பாடினார் எங்க அப்பா. ரொம்ப இனிமையா இருக்கும் குரல். உருதுல தான் பாடுவார், ஹிந்தி பாடல்களை பாடுவார். ஒரு பாடும் பொழுது மனசு அப்படியே லைக்குமா, அந்த வினாடியிலேயே தூங்கிடுவேன். 45 ஆண்டுகள் கழித்து, என் வாழ்க்கையில் 45 ஆண்டுகள் உருண்டோடியதற்கு பிறகு நான் இளமையில் 14-15 வயதில் கேட்ட அந்த பாட்டிற்கான பொருள் எனக்கு விளங்குகின்ற பொழுது என் காலடியில் இருந்து நிலம் நழுவுகிறது. எப்படி இந்த பொருளை புரிந்து கொள்ளாமலேயே இவ்வளவு நாள் இந்த இசையை ரசித்திருக்கிறேனே என்று நான் யோசித்தது உண்டு. பாட்டு பாடுவதற்கான குரல் வளம் எனக்கு கிடையாது, அதனால் பாடலின் பொருள் சொல்லுகிறேன். ரொம்ப அழகா பாடுவார் அப்பா. எப்படி சொல்றது, அது அனுபவம் தானே. हेलो ताल मिले नदी के जल में, नदी मिले सागर में, सागर मिले कौन से जल में, कोई जाने ना। हेलो ताल मिले नदी के जल में. எழுச்சி பாடுவார் அப்பா. என்ன அர்த்தம் தெரியுமா? சாதாரணமாக நாம் சொற்களை அப்படியே கடந்து போகிறோம். கொஞ்சம் உள் பயணம் செய்தோம்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையின் தரம் மாறும், வாழ்க்கையின் தடம் மாறும். தாளத்தோடு நதி சேர்கிறது, நதி கடலில் சேர்கிறது, கடல் எதில் சேர்கிறது? இப்படி தொடங்குது அந்த பாட்டு. சரணத்துல ஒரு வார்த்தை வரும், அதைத்தான் நான் என்னுடைய முகவுரையா சொல்ல விரும்புறேன். சூரியனுக்கு பூமி தவிக்கிறது, பூமிக்கோ நிலவு தவிக்கிறது. கடல் ஆழத்தில் இருக்கும் சிப்பி ஒரு துளி தண்ணீருக்காக ஆன்மாவை போல் தகித்து தவித்து கிடக்கிறது. கடல் நிரம்ப நீர் இருந்தாலும் தாகத்தோடு வாய் திறந்து திறந்து மூடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சிப்பியின் தாகத்தை தீர்க்கக்கூடிய துளி அந்த கடலில் இல்லை. அது வானத்தில் மிதந்து கொண்டிருக்கும் மேகத்தில் உள்ளே மழை நீராக மறைந்திருக்கிறது. எப்பொழுது அந்த நீர் வந்து அந்த சிப்பியை சேர்கிறதோ அப்பொழுது வாய்க்குள்ளே போகின்ற அந்த நீர் துளி முத்தாக மாறுகிறது. சிந்தனைகள் அப்படித்தான். நீங்க இது விவசாய பூமி, உங்களுக்கு தெரியாததல்ல. வெயிலின் கொடுமையில் குளங்கள் வற்றி போகும், பார்த்திருக்கோம்ல. குளங்கள் வற்றி போகின்ற அந்த நேரத்தில் மழை பெய்யும். மழை பெய்து 3-4 நாட்களில் குளத்தில் மீன்கள் துள்ளும். நான் யோசித்து பார்த்திருக்கிறேன், வற்றிய குளம் தானே, மழை தானே பெய்தது, மீன் எங்கிருந்து வந்தது? வானத்திலிருந்து போடப்பட்டதா மீன்? கிடையாது. ஆய்வறிஞர்கள் சொல்கிறார்கள், எங்கே தெரியுமா அந்த மீன் இருந்தது? மீன்கள் இறந்து போயின. மீன் முட்டை மண்ணிற்குள் பொதிந்து உயிரோடு இருந்தது. அது காத்திருந்தது ஒரு துளிக்காக, மழை துளிக்காக,
மழை துளி பட்டவுடன் முட்டை வெடித்து உயிர்ப்பு அடைந்து அது மீன் குஞ்சுகளாக வெளியில் வந்து நாளடைவில் மீன்களாக குளத்தில் மிதக்கின்றன என்று அறிஞர்கள் சொன்ன பொழுது நான் யோசித்து பார்க்கிறேன். நம்மில் பல பேர் வற்றிய குளத்தில் காத்திருக்கும் மீன் முட்டைகள் தான். நல்ல சொல்லுக்காக காத்திருக்கிறோம். ஒரு மழை துளி போல் அது வந்து விழணும். நான் பிரார்த்திக்கிறேன், சிப்பியின் தாகத்தை தீர்க்கக்கூடிய துளியாகவும் வற்றிய குளத்தில் காத்திருக்கும் மீன் முட்டைகளுக்கு கிடைக்கின்ற அந்த மழை துளியாகவும் என் உதடுகளில் இருந்து சில வார்த்தைகள் வந்து விட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு என் உறவுகளே உங்கள் முன்னால் நிற்கிறேன். என்ன சொல்லிவிட முடியும்? இலக்கே விளக்கு என்பது தலைப்பு. இப்படி தொடங்க பெரியவங்க நம்ம வெளியில கிளம்பும் போது பார்த்து போன்னு சொல்லுவாங்க. என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? எதை பார்த்து போ சொல்றாங்க? பார்த்து போனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பார்த்து போனா என்ன அர்த்தம்? கவனமா போன அர்த்தமா? விளக்கம் தெரியாததுனால தெரிஞ்சதை விளக்கமா வச்சுக்கிட்டோம். பார்த்து போனா அது அர்த்தம் இல்லை. அது ரொம்ப பழைய பழமொழி, பழைய அறிவுரை. ஊரை விட்டு ஊர் போகும்போது காட்டு வழியாகத்தான் போவார்கள். வழி தெரியாது. எது வழி தெரியுமா? நீ எந்த ஊருக்குள் நுழைந்தால் உனக்கு சோறு கிடைக்கும், படுத்து தூங்க உனக்கு சத்திரம் கிடைக்கும், உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஆனால் அந்த ஊர் இருக்கின்ற இடம் எப்படி உனக்கு தெரியும் என்றால், அந்த ஊரிலே இருக்கக்கூடிய கோவில் கோபுரத்தில் ஒரு விளக்கேற்றி வைத்திருப்பார்கள். அந்த விளக்கை பார்த்து போ என்பதுதான் பார்த்து போங்கிறதுக்கான அடிப்படை. பாதை பார்த்து போ, விளக்கு பாதை பார்த்து போ. அந்த விளக்கு எரிந்தால் அங்கே மனிதர்கள் இருக்கிறார்கள், அங்கே உனக்கு பாதுகாப்பான இடம் கிடைக்கும் என்ற நம்முடைய முப்பாட்டனுடைய மொழிதான் பார்த்து போ. அப்போ விளக்க பார்த்து போகணும். நம்ம எனக்கு இலக்கையே விளக்காக மாற்று என்று ஒரு தலைப்பு தந்திருக்கிறார். நான் யோசித்து பார்க்கிறேன். இன்றைக்கு முதல் நாள் புத்தக கண்காட்சியில் ஆயிரக்கணக்கானவர்கள் கூடியிருக்கக்கூடிய தேனி மாவட்டம் அப்படியே நிரம்பி வழியுது. இங்க இருந்து பார்க்கணும் நீங்க அந்த கூட்டத்தை. நிரம்பி வழிகிறது. ஒரு இருக்க கூட இப்படி பார்த்தா காலியா இல்லை. யோசிச்சு பார்த்தா எதை தேடி வந்திருக்கிறோம்? ஏதோ ஒரு வெளிச்சத்தை தேடித்தான் வருகிறீர்கள். அந்த வெளிச்சம் எங்கே கிடைக்கும்? எப்படி அதை சொல்லுவது? இப்போ பாருங்க, எங்க அப்பா சொல்லுவார், தீபம் ரொம்ப முக்கியமானது. தீபம் இருள் கெடுப்பது. நீங்க இந்த பாட்டு படிச்சிருப்பீங்க. எனக்கு என்ன தெரியுமா மனதுல வேதனை? நான் அந்த வேதனை இப்படி சொல்றேன். நோன்பு நாட்கள் இவை. முஸ்லிம்கள் எல்லாருமே குரான் படிச்சிடுறாங்க, எப்படியோ படிச்சிடுறாங்க, தொழுகையிலேயாவது படிச்சிடுறாங்க. கிறிஸ்துவர்கள் பைபிள் படிச்சிடுறாங்க. தமிழர்களாகிய நாம் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சமய நூல்களை வாசிக்கிறோமா? தேவாரத்தில் நமச்சிவாய திருப்பதிகம்னு ஒரு திருப்பதிகம் இருக்கு. அப்பர் சுவாமிகள் பாடினது. முடிந்த ரொம்ப சிம்பிளா இருக்கும். இறைவனை வேண்டுகின்ற பொழுது அந்த பாடல்களை மட்டும் நீங்கள் வாசித்தால் போதுமானது. என்ன ஒரு மகிழ்ச்சி தெரியுமா? தமிழ்ல இருக்கு. எத்தனை பேருக்கு இந்த கொடுப்பனை வருது? இறைவனை அவர்கள் தாய்மொழியில் வணங்குகின்ற கொடுப்பனை தமிழர்களுக்கு இருக்கு. பாருங்க, தேவார திருப்பதிகத்தில் ஒரு பாட்டு இருக்கு. நான் ரொம்ப வியந்து வியந்து பார்க்கிற பாட்டு அது. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது. எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, நல்லக விளக்கது நமச்சிவாயவேன்னு பாட்டுங்க. இந்த பாட்டுல இந்த 3-4 வரியில 3 வரி எனக்கு புரியுதுங்க. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது புரிஞ்சிருச்சு. இல்லத்துல ஏத்துற விளக்கு இருளை கெடுக்கும், புரிஞ்சிருச்சு.
பல்லக விளக்கது பலரும் காண்பது. எல்லார் வீட்லயும் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். 3வது வரி தான் புரியல. சொல் அக விளக்கது சோதி உள்ளது. சொல்லுக்குள்ளே அந்த அகத்திலே இருக்கக்கூடிய அந்த சொல்லுக்குள் இருக்கக்கூடிய பொருளில் ஒரு மிக வெளிச்சமான ஜோதி இருக்கிறது. அந்த ஜோதி தான் நல்லக விளக்கு. அதற்கு பெயர் நமச்சிவாயம் என்கிறார் அப்பர் சுவாமி. சொற்கள் தான். சொல்லை பிரித்து வாசிக்கின்ற பொழுது என் இலக்கு எது என்று எனக்கு புரிந்து போகிறது. நான் படிச்சுக்கிட்டே வரேங்க. நான் மதம் பேச வரல, நான் எந்த மதத்தையும் விதந்தோதி பேசுவதற்கு வரல. ஒரு வார்த்தையில் அப்பர் சுவாமிகள் என் வேரை பிடித்து அப்படி ஒரு நடுக்க வைத்தார். அவளை கடத்திட்டு போறேன். நான் இப்படி பேசி யாரும் பார்த்திருக்க மாட்டீர்கள். ஒரு சொல் இருக்கு, அந்த சொல்லில் ஜோதி இருக்கு. நல்ல அகம் பெற்றவர்கள் அந்த சொல்லுக்குள் இருக்கும் ஜோதியை கண்டுபிடித்துக் கொள்கிறீர்கள். தெய்வத்தின் பெயர் தான் மாறுபட்டது. அவரவர்கள் தெய்வத்தை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வார்த்தை இருக்குல்ல, தென்னாடுடைய அப்புறம் என்ன அர்த்தம்? தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றினா என்ன அர்த்தம்? இறைவன் ஒருவன் தான். அவன் தென்னாட்டில் சிவன் என்று அழைக்கப்படுகின்றான், பிற நாடுகளில் இறைவன் என்று அழைக்கப்படுகிறான். இந்த வார்த்தை இருக்குல்ல, கொஞ்சம் விரிச்சு புரிஞ்சிருச்சுன்னா இலக்கு எது என்று புரிந்து போகும். என்னை நடுங்க வைத்த அப்பர் சுவாமிகளின் ஒரு வாசகத்தை சொல்கிறேன். முடிந்தால் வீட்டில் போய் மெதுவா யோசிச்சு பாருங்க. இது ரொம்ப டைட் ஷார்ட்ல நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப புரியும். இப்படி பெருசா கேட்டீங்கன்னா புரியாது. நாடினேன் நமச்சிவாயத்தை, நாடினேன் நமச்சிவாயத்தை, நாடிற்று நமச்சிவாயம். நான் இறைவனை நாடினேன், இறைவன் என்னை நாடினான். இந்த சொல்லுக்குள்ள இருக்கக்கூடிய சூட்சுமத்தை புரிஞ்சுக்கோங்க. நான் விளக்கை நோக்கி உங்களை அழைத்து போகிறேன். நீ எதை தேடிக் கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது. எதுவா இருந்தாலும். இத போய் நான் ஒரு 17 வயசு பசங்க கூட்டத்தில் சொல்லிட்டேன். ஒருத்தன் எழுந்து கத்துறான், இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேடம். நீ எதை தேடிக் கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது. நிஜமாவா மேடம்? நம்பலாமா மேடம்? டேய், நான் சொன்னது அது இல்லைடா, நான் சொன்னது அது இல்லை. ஆனா ஒண்ணு சொல்றேன், எது தேடினாலும் அது உன்னை தேடுகிறது. பகை தேடுகிறாயா? பகை உன்னை தேடுகிறது. இன்பம் தேடுகிறாயா? இன்பம் உன்னை தேடுகிறது. துக்கம் தேடுகிறாயா? துக்கம் உன்னை தேடுகிறது. வெற்றி தேடுகிறாயா? வெற்றி உன்னை தேடுகிறது. மரணம் தேடுகிறாயா? மரணம் உன்னை தேடுகிறது. எதை நீ தேடுகிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. நாடினேன் நமச்சிவாயத்தை, நாடியது நமச்சிவாயம். முடிஞ்சு. நல்லக விளக்கது நமச்சிவாயம் என்கிறார். சொல்லுக்குள் இருக்கக்கூடிய சூட்சுமத்தை உணர்கின்ற பொழுது வானம் போல் பொருள் விரிவடைகிறது. புரியணுமே. என்னுடைய அப்பா தோத்து போயிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க. எத்தனை நிறைய அப்பாக்கள் அப்படிதாங்க இருக்கிறாங்க. பசங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. என்னப்பா மட்டுமா எனக்கு சொல்லியிருப்பார், உங்க அப்பா உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டார்? சொல்லுவேன், சொல்லியிருப்பார், புரியாது. இறை ஆசீர்வாதம் இருந்தால் புரியும். குரானிலே அல் பக்ரால ஒரு பகுதி இருக்கு. இந்த தலைப்பு கொடுத்ததுனால என்னுடைய பேச்சு கொஞ்சம் ஆழமா போய்கிட்டு இருக்கு. இறைவன் உன்னை தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் உன் சிந்தனைக்கு திரையிட்டு விடுகிறான். யாவன் சொன்னாலும் புரியாது உங்களுக்கு. ஏன் தெரியுமா? கடல் முடிவு பண்ணிட்டார்ல உங்களை தண்டிக்கணும். ஏங்க, சீத்தை கிட்ட லக்ஷ்மணன் சொன்னானா இல்லையா? அண்ணி அது அண்ணன் குரல் இல்லைன்னு கேட்டாளா? ஏ விதி, அவ போகணும், ராவணன் அவளை தூக்கிட்டு போகணும், விதி. கேட்டிருந்தாதான் விதி மாதிரி இருக்குமே. எங்க வைர வைடூரியத்தோட கொம்போட ஒரு மான் இல்லைன்னு தெரியாதா?
இது மாயமான்னு சொன்னான்ல, கேட்டுச்சா அந்த பிள்ளை? கேட்கல, கேட்க மாட்டோம். ஏய், அவன் சிரிக்கிறது சரியில்லை, அந்த இடத்தை தாண்டி போயிரு, நிக்காத, போன் நம்பர் கொடுக்காத. இறைவன் குரல். ஏதாவது ஒரு மெசேஜ் வந்தா டிலீட் பண்ண. இறைவன் குரல். கடந்து போனோம் என்றால் சாத்தான் அழைக்கிறான், போ, நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. நேற்று இன்று எத்தனையோ செய்தித்தாள்களில் விஷயங்களை வாசித்து உள்ளம் நடுங்கி போகிறேன் நான். ஒரு அம்மா தூக்கு போட்டு செத்துருச்சுங்க நேற்று, காவல்துறை பெண். இன்னைக்கு காலையில தினத்தந்தி எடுத்து படிச்சு பாருங்க, விஷயம் புரியும். 3 நாளைக்கு முன்னால 2 பச்சிளம் குழந்தைகள், 6 வயசு 8 வயசு, தண்ணி தொட்டியில போட்டு முங்க வச்சு தூக்கு போட்டார் ஒருத்தர். எழுதி வச்சிருக்கிறார் லெட்டரை. இதுங்க படிக்க மாட்டேங்குதுங்க, காம்படிட்டிவான ஒரு வேர்ல்டுல இவ்வளவு விளையாட்டுத்தனமா இருந்தா உட்பட முடியாதுங்கிறதால சாவடிக்கிறேன்னு எழுதி வச்சிருக்கிறார். விளக்கற்றவர்கள், உள்ளத்துள் ஒளியற்றவர்கள். இந்த ஒளி எப்படி வந்து சேரும்? அப்பா சொல்லுவார் பாருங்க. தோத்து போய் வந்து உட்காருவார். தோத்து போய் உட்கார்ந்தா பிள்ளைகிட்ட இப்படி பேசுற அப்பாக்கள் எத்தனை பேர் தெரியுமா? நமக்கு தான் புரிய மாட்டேங்குது. फानूस बनकर जिसकी हिफाजत हवा करे वो शम्मा क्या बुझे जिसे रोशन खुदा करे. उर्दू அர்த்தம் என்ன? ஃபானூஸ் அப்படின்னா சிம்மினின்னு அர்த்தம். சிம்மினி விளக்கு, விளக்கல்ல, சிம்மினிக்கு ஃபானூஸ்னு அர்த்தம். விளக்கை காப்பாற்றுவதற்காக சிம்மினி போடுவோமா? யார் கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக? காற்று கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக சிம்மினி போடுவோம். அப்பா என்ன சொல்வார் தெரியுமா? காற்றே சிம்மினியாக மாறி ஒரு தீபத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. அது நீதான். உன்னை எப்படி யாராலையும் அழிக்க முடியும்? உனக்கு தான் இறையருள் இருக்கிறது. இப்படி கவிதை சொல்வாருங்க அப்பா. புரிந்த பொழுது பல கரங்கள் முளைக்கின்றன, பல சிறகுகள் முளைக்கின்றன. என்னுடைய சிறகிலே பல இறகுகள் முளைக்கின்றன. வார்த்தை புரியணுமே. இலக்கை விளக்காக வைத்துக் கொள்ளுதல் என்றால் என்ன? ஒரு இலக்கை நாம் விளக்காக வைத்திருக்கிறோமா? போஸ்ட்போன். இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்தை சொல்றேன். டோன்ட் போஸ்ட்போன். நவ், NOW, now. Anything will happen only now. This moment is inevitable. இது தவிர்க்க முடியாது. எந்த டிசிஷன் எடுத்தாலும் now. படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா now. நாளைக்கு காலையில 4 மணிக்கு எழுந்திருச்சு படிச்சிருவேன், கிழிச்சிருவேன். 4 மணிக்கு எழுந்திருச்சு 1 மணி வரைக்கும் ரீல்ஸ் பார்த்துட்டு முடியாது. எதையுமே போஸ்ட்போன் பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் நான் சொன்னேன், கவனம்னு சொன்னேன்னா, இந்த மேடையில் யாரோ ஒருத்தவங்க வந்தாங்களா? நான் இங்க வைத்தால கத்திக்கிட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் அதை வெடிக்க பார்த்துட்டு? கவனம் ஒரு வினாடியில் சிதறுகிறது. இலக்கை விளக்காக வைத்திருக்கின்றவர்கள் கவனத்தை சிதறடிப்பதே இல்லை. ஒரு 20 வருஷம் இருக்கும். கரிசல் கருணாநிதி பாடுறார். ஒரு ஊர்ல ஒரே ஒரு கிழவின்னு பாடினார். நான் உருது மறுமொழி வந்தவன். நல்லா பாடின உடனே ஒரு 100 ரூபாய் எடுத்து கையில கொடுத்துட்டேன். எங்க அப்பா பாடினார்னா எங்க அப்பா காசு கொடுப்பாங்க, பாட்டு கேட்கிறவங்க. நான் பார்த்துருக்கேன். உடனே காசு கொடுத்துட்டேன். வருத்தத்தோடு ஒரு விஷயமா அவர்கிட்ட சொல்லிட்டு போனேன். என்ன கண்ட தண்ணிலாம் குடிக்கிறீங்க? கண்ட தண்ணிலாம் குடிக்காதீங்க. என்ன உங்களுக்குன்னு காய வச்சு தண்ணியை வீட்டில் சோம்பு போட்டு அந்த மருந்தெல்லாம் போட்டு காய வச்சு கொண்டு வந்து அதை குடிங்க. உங்க தொண்டை ரொம்ப முக்கியம். ஒரு அக்கறை என்பது ஒரு விளக்கை ஏற்றுவது. அன்பு என்பது ஒரு விளக்கை ஏற்றுவது, பாராட்டுவது மட்டுமல்ல, ஒரு இலக்கை ஒரு விளக்காக ஏற்றி கொடுத்தல். நம்மில் பல பேருக்கு இலக்கை நிர்ணயிக்கவே தெரியவில்லை. நான் உங்களுக்கு 5 விதிகளை சொல்லித் தருகிறேன். இன்றைக்கு உங்கள் இலக்கை
நீங்கள் சரியாக நிர்ணயம் செய்து கொள்ளுங்கள். நான் என் இலக்கை சரியாக நிர்ணயம் செய்திருக்கிறேன். இல்லை என்றால் இந்த வயதில் உங்களுக்கு முன்னால் வந்து நிற்க மாட்டேன். என் இலக்கம் என்ன தெரியுமா? நான் இப்படி சொல்றேங்க, யாரும் வருத்தப்படாதீங்க. 30 ஆண்டுகளாக மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறேன், நான் ஸ்டாப். கடந்த 3 ஆண்டுகளாகத்தான் என்னை பரவலாக தெரிகிறது. 27 ஆண்டுகள் பரவலாக என்னை தெரிந்து கொள்வதற்காக நான் விதைத்திருக்கிறேன். 27 ஆண்டுகள் பிளஸ் 3 ஆண்டுகள், 30 ஆண்டுகள் நான் உழைத்திருக்கிறேன். இன்றைக்கு வரக்கூடிய இளைஞர்கள் 3 மாதத்தில் இந்த புகழை எட்ட விரும்புகிறார்கள். கொஞ்சம் ஒர்க் ஹார்ட் பண்ணுங்க, கிவ் ஸ்பேஸ். இன்றைக்கு வேலை செய்யுங்கள், அது உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் உங்களை நீங்களே எந்த இலக்கை நோக்கி செலுத்துகிறீர்களோ அதுல டென்சிட்டி, அது ஒரு காத்திரம், ஒரு கம்பீரம், அந்த இலக்கை நோக்கிய தெளிவு இருந்தால் ஒழிய இலக்கை அவ்வளவு சீக்கிரமாக அடைய முடியாது. அடைந்தாலும் இலக்கை. நான் எப்பொழுதும் அந்த மார்க், பைபிள்ல இருந்த அந்த மார்க் 4வது அதிகாரம், அது எப்பவுமே மனசிலேயே வச்சிருப்பேன். காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறது பைபிள். விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான். எப்படி இருக்கு பாருங்க, 8 வசனம். ஒரு விஷயத்துல நான் ரொம்ப உறுதியா இருக்கப்பா, பைபிள் படிப்பதற்கு கிறிஸ்துவரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. குரான் படிக்கணும்ன்றதுக்கு முஸ்லீமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பகவத்கீதை படிப்பதற்கு இந்துவாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. திருக்குறள் படிப்பதற்கு தமிழனாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எல்லோரும் படிக்க வேண்டிய அற்புதமான புத்தகங்கள் அவை. படித்து பார்த்தால் என் விளக்காக அவற்றை நான் நிறுத்திக் கொள்ளலாம். என் விளக்காக நான் நிறுத்திக் கொள்ளுகின்ற ஒரு 4-5 வசனங்களை சொல்கிறேன் பாருங்க. நீங்க வீட்டுக்கு போய் யோசிச்சு பாருங்க. இந்த சகோதரி, இந்த தாய் சொன்னது, காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள். நான் உங்க கேட்கிறேன், உங்க பிள்ளைங்க உங்க பேச்சு கேட்கிறாங்களா? சும்மா சொல்லுங்களேன். எல்லாம் இல்லைன்னு சொல்லுங்க. இப்படி நாம கேட்டோமா? நம்ம பிள்ளை கேட்கறதுக்கு கேட்காது. ஆனா இந்த ரகசியத்தை சொல்லிட்டு போறேன், கேட்கலனாலும் சொல்லிட்டே இருங்க. ஏன் தெரியுமா? உங்க முன்னால அது நடத்தி காட்டாது. வாழ்க்கை அவர்கள் முன்னால் சவால்களை வந்து வீசுகின்ற பொழுது அதை சந்திப்பதற்காக நீங்கள் சொல்லிக் கொடுத்த நன்மையும் அறமும் ஒழுக்கமும் அவர்களுக்கு அங்கே துணை புரியும் என்பதற்காக சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்துவாக இருந்தாலும் பரவாயில்லை, முஸ்லிமாக இருந்தாலும் பரவாயில்லை, நோன்பு வைத்திருந்தவர்களாகவும் பரவாயில்லை, மார்க் 4 சொல்லிக் கொடுங்க. இதோ நான் அல்பஹரா சொன்னேன்ல, அதை சொல்லிக் கொடுங்க. நமச்சிவாய திருப்பதிகம் சொன்னல, சொல்லிக் கொடுங்க. சாமி பேரை மாத்திக்கோங்க, பரவாயில்ல, உள்ள ஜோதி இருக்கட்டுமே. ஒருவன் தானே. ஆத்திச்சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவன் மேனியான், கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன், மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன், இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உணர்ந்தும் உணராமலும் பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. அதன் இயல்பு ஒளி உரு அறிவாம். அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார். அதன் நிலை வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம். மகாகவி பாரதி. புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு விஷயம். மார்க் சொல்றேன். மார்க்னா எம்ஆர்கே இல்ல, மார்க்கு அப்படின்ட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் எழுதுற, காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான். சூப்பர் வார்த்தைங்க. ஒண்ணு கூட இப்படி அப்படி போக கூடாது. விதைக்க தெரிந்தவன் விதைகளை எடுத்துக்கொண்டான். எங்க போனான்? விதைக்கத்தான் புறப்பட்டான். சில விதைகள் வழியில் சிந்தின, பறவைகள் பட்சித்து போட்டன. சில விதைகள் பாறையில் விழுந்தன. பாறையில் மண் ஆழம் இல்லாத காரணத்தினால்
முளைத்தன, வெயில் பட்டு கருகின. சில விதைகள் முட்களில் விழுந்தன, முட்கள் நெருக்கடித்து இல்லாமலாயின. சில விதைகள் நல்ல நிலங்களில் விதைக்கப்பட்டன, அவை 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் போகமளித்தன. காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். விதைகள் என்பவை விதைகள் இல்லை, விதைகள் என்பவை நம் இலக்குகள், விதைகள் என்பது நம் வாழ்க்கை, விதைகள் என்பது நம் எண்ணங்கள். வழியில் சிந்தி பறவைகள் பட்சிக்கவோ, மண் ஆழமில்லாத பாறையில் விழவோ, முட்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடத்தில் தவறி விழுந்து விடவோ மாட்டாமல் நேராக நல்ல நிலங்களில் போய் புதைய வேண்டும், விதைய வேண்டும். நல்ல நிலங்களில் விதைப்பதற்கான வழி எது? நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். இலக்கை டிஸ்ட்ராக்ட் ஆகாம பிடிச்சு வச்சுக்கோங்க. என்ன மாதிரி மேக்சிமம் நான் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டேன். எவ்வளவு நீங்க ஆசை கட்டினாலும் டிஸ்ட்ராக்ட் ஆகும். கற்றுக்கொண்டதுதான், இயல்பு அல்ல, இயல்பு பலவீனம் தான். வாசிக்க வாசிக்க என் இலக்கின் விளக்கை நான் நிர்ணயம் செய்த அந்த நிமிடத்தில் இருந்து தெளிவா, ரொம்ப தெளிவா நான் இதை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுதுங்கிறதுனால சொல்றேன். நம்முடைய வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும், ஒருபோதும் அது நமக்கு வெற்றிகளை தரும். வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு நாம் தான் வெற்றிகளை தேடிக்கொள்ள வேண்டும். வெற்றின்னு ஒண்ணு கிடையாது இந்த உலகத்துல, வாய்ப்பு தான். வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிறியா வெற்றியாளர், வெற்றியை சரியாக உள்வாங்கிக் கொள்கிறாயா சாதனையாளர். பல நேரங்களில் வெற்றியாளர்கள் கீழே விழுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? வெற்றியை கொண்டாடி தீர்த்து விடுகிறீர்கள், எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். வெற்றியை turn into responsibility, வெற்றியை பொறுப்பாக்கிக் கொள்ளுங்கள். முதலா வர்றது பெரிய விஷயம் இல்லப்பா. போன எலெக்ஷன்ல ஜெயிச்சது பெரிய விஷயம் இல்ல, எந்த எலெக்ஷன் வந்தாலும் ஜெயிக்கணும். இலக்கை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். தோற்று போனீர்களா, எகிரி பாஞ்சு அடிச்சு பாருங்க, வெற்றி ஒருவேளை அவர்கள் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கின்ற பொழுது உங்கள் கையில் வந்து விடலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேடி வந்தது ஒன்றாக இருக்கலாம், இலக்கு மிகச் சிறப்பாக வைத்திருக்கின்றவர்கள் தேடி வந்ததை விட சிறப்பானதை பெற்றுக் கொள்கிறார்கள். இது வாழ்க்கையின் ரகசியம். என்னுடைய அம்மா, நான் 1997ஆம் ஆண்டு முதல்ல வெளிநாடு போறேன். செருப்பு போட்டுட்டு கையில பெட்டியோட அப்படி நிக்கிறேன். எங்க அம்மா என் முன்னால் வந்து, சுல்தானா கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன். இரு, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல. ரொம்ப லேட் ஆயிடுச்சாங்க, 4 மணி 7 மணிக்கு போர்டிங். அதுக்கு முன்னால 1 மணி நேரம் இருக்கணும். 1 மணி நேரம் அங்கே போறதுக்கு டைம் இருக்கு, ஒரு 40 மினிட்ஸ் இருக்கு. என்னம்மா எப்படி வருது பாருங்களேன் வார்த்தைகள். நீ பிறந்த போது அப்பா உள்ள உட்கார்ந்துருக்க, பெட்ல உட்காந்துருக்காரு, இப்படி கையடிச்சுட்டு உட்காந்துருக்காரு பெட்ல. முன்னால இப்படி தலையை வச்சுக்கிட்டு இப்படி என்ன பார்த்துட்டு இருக்க. நீ பிறந்த போது உங்க அப்பா உன்னை பார்க்க வரல. எப்போ சொல்றீங்க நீங்க? இப்போ ஏன் சொல்றீங்க? வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணம் இது. என் அப்பா தான் எனக்கு எல்லாமே. ஏன் பார்க்க வரல? அம்மா உண்மையா சொல்றீங்களா? அப்பாவை பாரு, அப்பா தலை குனிஞ்சிட்டு. அம்மா உண்மையதான் சொல்றேன். பார்க்க வரலையா? பார்க்க வர. ஏன்? கருப்பா பிறந்துட்ட, பொண்ணா பிறந்துட்ட. நிஜமா வாப்பான்னு கேட்டேன். அப்பா தலை குனிஞ்சிட்டு. அம்மா சொல்றாங்க, கோசாஸ்பத்திரியில உன்னை பெத்தெடுத்தேன், 3 நாள் கீழே எடுத்து போட்டாங்க, கீழே படுத்தா ஜன்னி வந்துடும், உன்னை மடியிலேயே வச்சிருந்தேன், பயத்துல பால் வரல. பழைய துணியில உன்னை சுத்திக்கிட்டு வெளியில வரேன், கையில ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு 1 ரூபா கையில இருந்தது, 75 பைசா துப்புரவு தாய்மார்களுக்கு கொடுத்துட்டேன், 25 பைசா இருந்தது, வெளியில வந்தேன், பஸ் ஏற தெரியாது, அப்பா வீட்டுக்கு போக வழி தெரியாது. எப்போ சொல்றாங்க இத? மகிழ்ச்சியினுடைய உச்சக்கட்டத்தில், கர்வத்தின் உச்சக்கட்டத்தில் முதலாக அப்படி கிளம்புற புயல் மாதிரி நிறுத்தி சொல்லுது அம்மா. சரி,
வெளியில வந்தேன். மாமா வீட்டுக்கு போக தெரியும், தாத்தா வீட்டுக்கு போக தெரியும், அப்பா வீட்டுக்கு போக தெரியாது. பார்டர் தோட்டத்தில் இருக்கு மாமனார் வீடு. கூட்டு போவியான்ட்டு ஒரு ரிக்ஷாக்காரர்கிட்ட கேட்டேன். ரிக்ஷாக்காரர் ₹1 கேட்டார். என்கிட்ட ₹1 இல்லை, பச்சை உடம்புக்காரி, புருஷன் பார்க்க வரல, பொம்பளை பிள்ளையா பெத்துட்டேன், வீட்டுக்கு கொண்டு போய் விடுவியா இல்லையா? துப்டி போட்டுட்டு அம்மா கேட்குது கையில. நான் சரி சரி எவ்வளோ வச்சிருக்க? 4 நாள் வச்சிருக்கேன். ஆனால் 4 நாள் உனக்கு கிடையாது, 15 பைசா பிள்ளைக்கு பாலுக்கு வேணும், 10 பைசா தரும், ஏறு அப்படின்னாராம். ஏறினாங்களாம். அப்போ என் கால் ரெண்டும் இப்படி தொங்கிக்கிட்டு இருந்துச்சா. அந்த பாதம் இத்தினூண்டு 2 பாதம் பிங்க் கலர்ல அழகா தொங்கிட்டு இருந்துச்சு. அப்படி சொல்லிட்டு அம்மா சொல்றாங்க, இந்த அழகா பிங்கா தொங்குச்சு இல்ல இந்த 2 கால். நான் சொன்ன கருப்பா பிறந்த என்ன? இல்ல கருப்பா பிறந்தாலும் பச்சை பிள்ளைக்கு கால் பிங்கா தான் இருக்கும். 5 பிள்ளை பெற்றவங்க பொய்யா சொல்ல போறாங்க. சரி, அதை பார்த்த இப்படி ஆட்டிக்கிட்டு இருந்தது காலை. அந்த 2 கால் தான் இப்போ ஃப்ளைட் ஏற போகுது. காலை பார்த்துட்டே சொல்றேன், ஃப்ளைட் ஏற போகுது. போனேன்னா அங்கே எங்கேயாவது தண்ணி இருந்ததுன்னு வச்சுக்க, கடல் தண்ணி, கால் நினைச்சிரு. ஏம்மா, என் புள்ள முதலா போய் வெளிநாட்டில் கடல்ல கால் வைக்குது, அந்த அவர் கால் தொட்ட தண்ணி உலகெல்லாம் சுத்தம். ஏதோ சாமி வந்த மாதிரி பேசிச்சு எங்க அம்மா. அப்புறமா சொன்னாங்க, சரி போயிட்டு வாங்க. நான் அம்மா சொன்ன மாதிரி கால் தண்ணியில நினைச்சேன். 31 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து விட்டேன் வெளிநாட்டு. நுட்பமான ரகசியம் சொல்லவா? ஒரு டிக்கெட்டை கூட என் சொந்த செலவுல வாங்கினதில்லை. இப்ப வந்துட்டு போறதையும் மாவட்ட நிர்வாகம் தான் கொடுக்குது. எங்க ஆரம்பிச்ச பயணம் தெரியுமா? அந்த ரிக்ஷாக்காரன் அந்த 10 பைசா வாங்கலையா. பிறந்த 3வது நாள்ல இருந்து 10 பைசா செலவில்லாம அம்மாவுடைய ஆசீர்வாதத்துல உலகம் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கிறேன். ஏன் தெரியுமா? என் இலக்கு விளக்கு. என் இலக்கு வெறும் சாதாரணமான இருட்டல்ல, என் இலக்கு விளக்கு. உன் உதடுகளில் இருந்து எந்த வார்த்தை வந்து விட்டாலும் அந்த வார்த்தை அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விட வேண்டும். என் அப்பா என்னிடத்தில் சொல்லிவிட்டு போறேன். விளக்கை இலக்காக வைத்துக் கொண்டிருக்கின்றவர்களை பிரபஞ்சம் பார்த்துக் கொள்கிறது. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் உங்களை பார்த்துக் கொள்ள வேண்டாம், பிரபஞ்சம் உங்களை பார்த்துக் கொள்ளும். ஆனால் இலக்கை சரியாக வைக்க ஒட்டாமல் உங்களை தடுப்பது எது? நான் 5 விஷயங்களை உங்களுக்கு சொல்லிவிட்டு போகிறேன். கவனம். கவனத்தோடு இந்த சகோதரி சொல்வதை கேட்டுக்கொள்ளுங்கள். முதல் விதி, ஃபார்முலா. இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எதை செய்தாலும், ஏன் நீங்கள், நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வரும். எதை செஞ்சா திரும்பி வரும். தப்பு செஞ்சேன்னு வச்சுக்கோ, ஏன் அம்மா அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், வைஃப் கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், கணவர் கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், குழந்தைகள் கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். அவர்கள் நம்மை மன்னிப்பவர்கள். ரகசியம் என்ன தெரியுமா? அவர்கள் நம்மை மன்னித்து விடுவார்கள், ஆனால் நாம் செய்த தவறுகள் நம்மை மன்னிப்பதில்லை. அது நம்மை பின்தொடரும். தவறுகள் செய்யாமல் எப்படி நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்வது? அதற்குத்தானே அறம் பேசுகின்ற இலக்கியங்கள், அதற்குத்தானே புத்தகங்கள், அதற்குத்தானே சிந்தனை கூடங்கள், அதற்குத்தானே பள்ளி படிப்பு, அதற்குத்தானே கல்வி கூடங்கள், அதற்குத்தானே கோவில்கள், அதற்குத்தானே மஸ்ஜிதுகள், அதற்குத்தானே சர்ச்சுகள், அதற்குத்தானே தலைவர்கள், அதற்குத்தானே கொள்கைகள், திட்டங்கள் எல்லாம். மிகச்சரியாக ஒன்றை புரிந்து கொள்வது. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமா என் உறவுகளை சொல்லிவிட்டு போகிறேன். இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் எதை தருகிறீர்களோ அதை திருப்பி தரும். இந்த திருப்பி தரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் நிறைய பேசி இருக்கேன். நினைவுபடுத்திக் கொள்வதற்காக சொல்றேன். ஒரு டைரக்டர், அந்த டைரக்டர் ஸ்ட்ரகிள் பீரியடுக்கு வந்திருக்கார் நம்ம சென்னைக்கு. வந்துட்டு உட்கார்ந்து அந்த
தேனாம்பேட்டையில் ஒரு அறையில் உட்காந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும்போது வீட்டில் இருந்து ஃபோன் வருது, அவங்க அப்பா இறந்துட்டார். அவர் நிறைய கதைகள் எடுத்து நிறைய கம்பெனிஸ்க்கு கொடுத்துருக்கார். நேராக ஓடி போய் அவங்க கதவுகளை தட்டுறதுக்கு நேரம் இல்லை, 200 ரூபாய் கேட்டுட்டு சாவுக்கு போயிட்டு வந்துட்டார். வீட்டுக்கு வந்துட்டு சாவை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தது அவர் எழுதுறாருங்க ஃபேஸ்புக்கில். நான் பயந்து போனதை படிச்சு அவர் என்ன சொல்றார், நான் வீட்டுக்கு வந்துட்டேன், திரும்பவும் சென்னைக்கு வந்துட்டேன், அம்மா கடிதம் போடுது, 16வது நாள் அப்பாவுக்கு காரியம் பண்ணணும், 1500 ரூபாய் இருந்தாதான் ஊர்ல மரியாதை, 1500 ரூபாயோட 15வது நாளே வந்துரு. 1500 ரூபாய் எங்க இருக்கு, 200 ரூபாய்க்கே மேலே கீழாயிட்டார். முடிவு பண்ணியிருக்கார், எல்லா நடிகர்கள் கதவையும் போய் தட்டி இருக்கார். யார்கிட்டெல்லாம் கதை கொடுத்தாங்களோ அதுல ஒரு கதவு தான் மணிவண்ணன் சார் கதவு. நடிகர் மணிவண்ணன் தெரியும் தானே, அவர் கதவு தட்டியிருக்காரு. அவர் உள்ள வந்துட்டார், சார் அப்பா செத்துட்டாரு சார், 16வது நாள் காரியத்துக்கு போனோம், எனக்கு ஒரு 1500 ரூபாய் வேணும், சும்மா கொடுக்க வேணாம் சார், உங்ககிட்ட ஒரு கதை இருக்குது நீங்க எடுத்துக்கோங்க, நான் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன், அதுக்கு பதில் 1500 ரூபாய் தாங்க சார். மணிவண்ணன் சார் சொன்னாராம், சாரி இது 1500 ரூபாய்க்கு விற்கிற கதையா இது, நீ முதல்ல போய் அப்பா காரியத்தை முடிச்சுட்டா நம்ம படம் பண்ணலாம். 1500 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சிருக்காருங்க. அவர் போயிட்டு திரும்பி வந்தாரு. அவர் ஒரு ஹிட்டு வந்து ஒரு 12-15 படம் கொடுத்துட்டார். மணிவண்ணன் சாரும் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு. 12-18 வருஷம் கழிச்சு மணிவண்ணன் சாரை பார்க்குறாரு அந்த இயக்குனர். பார்த்தப்போதான் ஞாபகம் வருது, அப்பா சாவுக்கு காரியத்துக்கு அவர் கொடுத்த 1500 ரூபாய் அவர் திருப்பி தரவே இல்லை. சார் சார் இப்போதான் சார் ஞாபகம், சாரி சார் உங்ககிட்ட தான் ஒரு 1500 ரூபா வாங்கினேன். எங்க இவர் பெரிய பென்ஸ் கார்ல வந்து இறங்குறாரு, எல்லாம் பணம் பொருளுது, 1500 ரூபா கொடுக்குறேன் சார். மணிவண்ணன் சார் டைலாக் பாருங்க, வேணாம் நீ கொடுத்துட்டேன். எப்படி சார், இது வரைக்கும் நீ எத்தனை படம் எனக்கு கொடுத்துருக்க? 10 படமாவது கொடுத்துருக்க சார். எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்க தெரியுமா இது வரைக்கும்? தெரியாது சார், ப்ரொடக்ஷனில் கேட்டாங்க. 75 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன் சார். அது வேற இது வேற சார். கிடையாது, அது வேற இது வேற கிடையாது. எப்படி சார் சொல்றீங்க? அன்னைக்கு ஒரு பையன் தன்னுடைய அப்பாவுடைய திவசத்துக்கு காரியத்துக்கு போகணும்ட்டு 1500 ரூபாய் தேடிக்கிட்டு ஓடி திரிஞ்சுக்கிட்டு இருந்தால பிரபஞ்சம் கையில 75 ரூபாய் வச்சுக்கிட்டு இப்படி பார்த்துட்டே இருந்துதான். யார் கொடுக்குறான்னு மணிவண்ணன் சார் கொடுத்த உடனே மணிவண்ணன் சார் கையில அந்த 75 லட்சம் ரூபாய் கொடுத்துருச்சான். பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருச்சுப்பான்னாரா. நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம், எங்க அம்மம்மா சொல்லுவாங்க, யாருக்கேனும் சாப்பாடு போட்டேன்னா நன்றி எதிர்பார்க்காத, சாப்பாடு போய் வயிறு தணிஞ்சு குளிர்ந்த அந்த வினாடியில் நன்றி பிரபஞ்சம் குறித்து கொள்ள. யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு பல பேர் இருக்கிறீங்க, ஏழைகளுக்கு சாப்பாடு போடுங்க. மதங்களிலும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. நான் கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கிறேன். பசித்தவனுக்கு தான் சோறு, அது பணக்காரன் நான் ஏழை, பசிக்குதா அவனுக்கு சோறு. பசித்தவனுக்கு சோறு. அறம் எங்கே வாழ்கிறது? எப்பொழுது அது விளக்காக எரிகிறது? 5 விதிகளில் ஒன்று, நீங்கள் எதை பிரபஞ்சத்திற்கு தருகிறீர்களோ அதை பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி தரும். மத நம்பிக்கை கொண்டவர்கள் மத நம்பிக்கை கொள்ளாதவர்கள் எல்லாம் ஒரு புறமே நிற்பார்கள் பிரபஞ்சத்திற்கு முன். 2, மிக முக்கியமானது, வாழ்வில் எதுவும் அதுவாக நடப்பதில்லை. நமக்கு தேவையானதை நாம் தான் நடத்தி கொள்ள வேண்டும். அப்படியே நடந்துருமா? சும்மா இருந்தா நடந்துருமா? குவாண்டம் தியரி போய் படிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் ஏதோ ஒரு வேளை ஒரு பெரிய சுவர் இருக்கு, அந்த சுவர்ல நீங்க அப்படி கடந்து போகணும் அப்படின்னா 10 லட்சம் முறை ட்ரை பண்ணீங்கன்னா குவாண்டம் தியரி ஒரு தடவை உங்களுக்கு வழி கொடுத்துரும் சுவர். ஆனால் அந்த ஒரு வழி எப்போ கிடைக்கும் தெரியாது. மண்டை உடைஞ்சு ஆஸ்பத்திரியில் போய் செத்து போகலாம். தானாக நடக்கின்ற விஷயங்களுக்காக காத்திருக்காமல் நீங்கள் நடத்தி காட்டுங்கள். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் தான் நடத்தி கொள்ள வேண்டும். இதை இன்னைக்கு கையில விளக்கா எடுத்துட்டு போங்க. 3வது, சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். பெண்கள் இருக்கிறீங்களே அப்பா, எவ்வளவு பிடிவாதம்.
பாதிக்கப்பட்டவர் இருமி சிரிக்கிறார். நான் அந்த பாதிக்கப்பட்டவரை சொல்றேன். குர்ஆன்ல ஒரு வார்த்தை இருக்கு, கணவன்மார்கள்லாம் ஒரு விஷயம் செய்வீங்களாம், என் பொண்டாட்டியை திருத்திரணும், என் பொண்டாட்டியை திருத்திரணும், நானும் 20 வருஷமா ட்ரை பண்றேன், அவன் திருந்தவே மாட்டேங்கிறான். இங்க என்ன டீச்சரா, அவன் என்ன ஆன்சர் ஷீட்டா திருத்தி கொடுக்குறது? குர்ஆன் சொல்லுது, உங்கள் மனைவி உங்கள் விலா எலும்பிலிருந்து உருவப்பட்டவள், விலா எலும்பு வளைவாகத்தான் இருக்கும், நேராக்க முயற்சி செய்வது அதன் இயல்பு. இயல்பு அப்படிதான் இருக்கும். எல்லாத்தையும் திருத்திட முடியாது, திருத்த வேண்டிய அவசியமும் கிடையாது. அதை நான் முதுகெலும்பா, உங்க நெஞ்செலும்பு, நெஞ்செலும்பு அப்படிதான் இருக்கும். சில விஷயங்களை எப்படி புரிந்து கொள்வது, அந்த புரிந்து கொள்வதன் மூலமாக நான் எப்படி ஒன்றை ஏற்றுக்கொள்வது. கொரோனாவிற்கு பிறகு நான் என்னுடைய பிரார்த்தனையை மாற்றியிருக்கிறேன், பல இடங்களில் இதை சொல்லி இருக்கிறேன், உங்களுக்கும் கடத்தி விட்டு போகிறேன். இறைவா, அதுக்கு முன்னாலெல்லாம் ரொம்ப பெரிய 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 வேட்கலாம், இப்பெல்லாம் நான் எதுவுமே கேட்கறது இல்லை, பயமா இருக்கு கேட்கறதுக்கு. ஏன் தெரியுமா, அவன் நமக்கு அதை விட சிறப்பான திட்டம் வச்சிருந்தானா நாம இதோட நிறுத்திக்குவோம். அந்த ஒரு நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு. எனது தேவை என்ன என்று படைத்த உனக்கு தெரியும், என் அவசரத்தில் புலம்பி உன் அருளில் என்ன குறையும். நிறுத்துகிறது. கொரோனாவுக்கு அப்புறமா மன ஆழமாக பாதிக்கப்பட்ட நிலையில் நான் வைத்த பிரார்த்தனையை அப்படியே சொல்கிறேன். முடிந்தால் நீங்களும் அந்த பிரார்த்தனையை செய்யுங்கள். இறைவா, என்னால் எதை மாற்றிவிட முடியாதோ அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எனக்கு தருவாயாக. எதை என்னால் மாற்றிவிட முடியுமோ அதை மாற்றுவதற்கான மன எழுச்சியையும் செயல் ஊக்கத்தையும் எனக்கு தருவாயாக. மூணாவது சென்டென்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. என்னால் எதை மாற்றிவிட முடியும், என்னால் எதை மாற்றிவிட முடியாது என்று பிரித்தறியக்கூடிய ஞானத்தை எனக்கு நல்குவாயாக. முக்கியம். எப்பொழுது இலக்கு விளக்காகும், விளக்காக அதை வைப்பதற்கான அந்த மனநிலை, அந்த ஞானம் நமக்கு வர வேண்டுமே. நிறைய பேருக்கு நான் வரும்பொழுது கூட ஒரு சார் கிட்ட கேட்டேன், 2 வருஷத்துல அவர் ரிட்டையர் ஆக போறார். சும்மா அப்படி கேட்டேன் ஒரு வார்த்தை, சார் 2 வருஷத்துல ரிட்டையர் ஆக போறீங்களே, ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் என்ன திட்டம் வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். தெரியலப்பா, 2 வருஷத்துக்கு அப்புறமா வாழ்க்கை இருக்குங்க, இன்னொரு 25-30 வருஷம். ரிட்டையர் ஆகிறதோட வாழ்க்கை முடியுதா? 60 வயசு ஆள்கிட்ட கேட்டு பாருங்களேன், ஏன் சார் இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா, இவர் எப்படி உட்காருது, 60 வயசு ஆயிடுச்சு இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க. 60 வயதில் எப்படி உட்கார வேண்டும் என்று எனக்கு தெரியாது. ஏன், இதற்கு முன்னால் நான் இந்த வயதில் இருந்ததே கிடையாது. அந்தந்த வயது புதியது தானே, அந்த வயது நமக்கானது தானே. நீ யார் என் வாழ்க்கையை முடித்துக்கொள் என்று சொல்வதற்கு? 55 வயசு ஆச்சு இல்ல, உனக்கு என்ன பூ, நீ யார் அதை கேட்பது? உனக்கு என்ன மேட்சிங் பிளவுஸ், வாழ்க்கை தான் மேட்சிங்கா கிடைக்கல, பிளவுஸாவது மேட்சிங்கா போடுறேன்னு உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு வயசுக்கு அப்புறம் வாழவே கூடாதுங்கிற முடிவோடு இருக்குதுங்க இந்த ஜெனரேஷன் பிள்ளைங்க இருக்கிறாங்களே. எப்பா, முதல்லலாம் நான்லாம் ஃபைனல் இயர் பிள்ளைங்களோட போய் நிற்பேன், அதுங்க என்னோட பேசுறாதான்னு ஃபர்ஸ்ட் இயர்ல. இப்போ ஃபைனல் இயர் போய் நிற்கிது ஃபர்ஸ்ட் இயர் கிட்ட, அது பேசுறாதான்னு. வாழ்க்கை மாறி போச்சுங்க. நிறைய பேர் இங்க 90 கிட்ஸ் இருப்பீங்க, ரொம்ப பெருமைப்படாதீங்க. ஜெனரேஷன் Z, ஜெனரேஷன் Z வந்துருச்சு உங்களை ஜெயிக்கிறதுக்கு. இன்னொன்னு, நிறைய 64க்கு முன்னால பிறந்ததெல்லாம் பூமர்ஸ் பூமர்ஸ் கிண்டல் பண்ணிச்சிங்கல்ல. நான்லாம் ஜெனரேஷன் X, என் வயசுக்கு நான் ஜெனரேஷன் X. ஜெனரேஷன் Xக்கு அப்புறமா மில்லேனியன்ஸ், மில்லேனியன்ஸ்க்கு அப்புறமா ஜெனரேஷன் Z, ஜெனரேஷன் Zக்கு அப்புறமா 2010 பிறந்ததெல்லாம் ஜெனரேஷன் ஆல்பா. அது 15 வயசுல உட்காந்துக்கிட்டு இருக்குது. நீயும் ஒன்ன பெருமைப்பட்டுக்காத, உன்னை தூக்கி முழுங்கி சாப்பிட்டு செரிக்கிறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னால ஒன்று பிறந்துருச்சு, அதுக்கு பேர் ஜெனரேஷன் பீட்டா. இன்னும் 15 வருஷத்துக்கு அப்புறமா இன்னொன்று பிறக்க போகுது, ஜெனரேஷன் காமா. ஒண்ணுக்கு ஒன்று அடிமைப்படுத்திக்கிட்டே. நான் பாவங்க, நாமெல்லாம்
நாம தாங்க பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி தலைவர். இந்த சிண்டு நண்டு வாண்டு பேச்செல்லாம் கேட்க தொடங்கி இருக்கிற முதல் தலைவர். என்ன அட்டி படைக்குதுங்க. என் பிள்ளையே தான் சொல்றேன், 800 கோடி மக்களும் ஒண்ணு, அவன் ஒண்ணு. சமாளிக்க முடியல சார். என் பேச்சை எல்லாரும் கேட்கிறாங்க. ஆனா அம்மாவுக்கு தெரியணும், யார் சொன்னா அவன் கேட்பானா அவங்ககிட்ட கொண்டு போய் விட்டுருவேன். பல கத்தி அம்மாக்களுக்கு தெரியறதே இல்லை, எல்லாம் நானே சொல்லி தந்துருவேன்ட்டு. ஒரு அம்மா என்கிட்ட வந்துச்சு போன வாட்டி, ஒரு 4 மாசத்துக்கு முன்னால. 17 வயசு புள்ள, 42 வயசு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நிக்குது. மனசு வெம்பி போய் அந்த அம்மா ஓன்னு அழுது என்கிட்ட கொண்டாந்து நான் உட்காந்து கவுன்சிலிங் பண்ணிட்டேன். அது சொல்லிடுச்சு, மேம் படிக்கிறேன் மேம், இப்போ ஃபோன் அம்மாட்ட கொடுத்துருவேன் மேம், எனக்கு வேணாம், 5 வருஷத்துக்கு ஃபோன் கேட்க மாட்டேன். நான் அவளை கரெக்டாக அவள் விளக்க இலக்கா மாற்றி அவளை வெளியில் அனுப்புகிறேன். எழுந்துருச்சு, தேங்க்யூ மேம், யூ லைக் மை மதர், கையை பிடிச்சிட்டு போனான். வாசல் தாண்டலிங்க, அவங்க அம்மா வந்தாங்க. என்ன சொல்கிறா அப்படின்னா, அவள் இனிமேல் அவரோட பேச மாட்டாங்க, மொபைல் நீங்கள் வாங்கிக்கோங்க, அவள் படிப்பா. அம்மா ரியாக்ஷன், சனியனே இதைத்தானே நான் 6 மாசம் சொன்னேன். அவ உடனே திரும்பி என்கிட்ட கேட்டா, மேம் நீங்க சொன்னது அவங்க சொன்னதும் ஒண்ணா? இல்லைல்லப்பா, அது வேற. யார் எதை சொல்வார்களோ அவர்களிடத்தில் குழந்தையை கொண்டு போய் விடணும். அந்த இலக்கை அவர்கள் நிர்ணயிக்கணும், அதை நாம் சீர்கெடுக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். நாம் சில விஷயங்களை ஏற்றுக்கொண்டால் எல்லாம் மாறும். 3, 4 நாம் மாறும்போது நம்மை பின்பற்றி நம் வாழ்வும் மாறும். இதை எழுதிட்டு போ. ஒருத்தர் சொன்னாரு, நான் யோகா செய்கிறேன் குருவே, நான் சந்தோஷமாக இருப்பேனா? சூப்பர் கேள்வி. குருநாதர் சூப்பர் என்ன மாதிரி ஒரு பதில் சொன்னார். நீ யோகா செய்தால் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. நீ தான் டார்ச்சர் பண்றது. நீ ஒழுங்கா இருந்தா சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கும். சில பேருக்கு வாழ்க்கையின் ரகசியங்கள் புரிவதே இல்லை. அவர்களுக்கான விளக்கு பல நேரங்களில் அவர்களுக்கு அனுபவத்தின் மூலமாக கிடைக்கிறது. அவர்களுக்கு அனுபவத்தின் மூலமாக அதை கிடைக்க செய்வதற்கு என்ன செய்யணும்? ஒரு கப்பல் போயிட்டு இருக்கு, ஒருத்தன் எப்ப பார்த்தா சில பேர் நெகட்டிவா பேசுவாங்க, தெரியுமா? இருக்காங்களா? அதெல்லாம் ஒண்ணும் முடியாது, எங்க வேலைக்காரமா இருக்கு. எங்கிருந்தோ வந்தாள், இடைசாதி நான் என்றாள், இங்கிவளை நான் பெறவே என்னதவும் செய்தேன். ஃபோன் எடுத்து 10 மணிக்கு கேட்டான், என்னக்கா சமைக்கிறது? அடுத்த சென்டென்ஸ், வீட்டில் ஒண்ணுமே இல்லைக்கா. ஒண்ணுமே இல்லைன்னா கத்திரிக்காய் இருக்குது, அவரைக்காய் இருக்கு, முள்ளங்கி இருக்குக்கா, வேற ஒண்ணுமே இல்லைக்கா. 3 பத்தாதாங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்க காலேஜ்ல. இப்படிதான் போவாங்க காலேஜுக்கு. உள்ள நுழைஞ்சோட அந்த மாதிரி டேல் ஆயிடுச்சு. இப்போ அந்த உள்ள நுழைஞ்சோடன்னு சொல்லும், நல்லா அப்படி கம்பீரமா உட்காருவேன். என்ன பர்வீன் நல்லா இருக்கிற? சிலது நாம சந்தோஷமாவே இருந்துடக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருப்பாங்க. யாருக்கிட்டையாவது கேட்டு பாருங்களேன், ஏய் நல்லா இருக்கிறியான்னு, சூப்பரா இருக்கிறான்னு சொல்லுங்களேன். கேட்டா மூஞ்சி துணுண்ட, நாம நாசமா போயிட்டு இருக்கோம், இது மட்டும் இப்படி நல்லா இருக்குது. நேற்று இப்படிதான் ஒருத்தன் சொல்லிட்டு இருந்தா, இன்னைக்கு இல்லை. அது சொல்லலன்னா அவருக்கு நான் தாண்டி போகவே முடியாது. நெகட்டிவ் ஃபோர்ஸ்ல இருக்கிறவங்களோட தான் வாழ்கிறோம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் முடிவு செய்து விட்டால், உங்கள் இலக்கை நீங்கள் முடிவு செய்து விட்டால், யாருடைய நெகட்டிவ் முரண்பாடான சொற்களும் எனர்ஜியும் உங்களை பாதிக்கவே பாதிக்காது. ஆனா அந்த டிட்டர்மினேஷன் நமக்கு வர்றதில்லையே. ரொம்ப நுட்பமான ஒரு ரகசிய தேனி மக்களுக்கு சொல்லிட்டு போவா, பெண்களுக்கு. அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பா, யாருமே நம்மளை பத்தி ஒண்ணுமே நினைக்கிறது இல்லை. அதான் சத்தியம். நம்மளா நினைச்சுக்கிறோம், நம்மளை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. ஒரு 3 நிமிஷம் பேசுவாங்களா நம்மளை பத்தி, அப்புறம் என் வாழ்க்கை என்னுடையது.
என்னுடைய வாழ்க்கையை நான் தான் செலுத்திக் கொள்ள வேண்டும். யார் எதை சொன்னாலும் அதை அறிவுரையாக பெற்றுக் கொள்ளலாமே தவிர மனம் வாடுவதற்கு அதில் ஒன்றுமே கிடையாது என்பதனை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது வாழ்க்கையின் இலக்கு விளக்காகிறது. புரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தங்க நம்ம கிட்ட ஏதேனும் ஒரு விஷயத்தை சொல்றாங்க அப்படின்னா அவங்களுடைய இன்டென்ஷனை புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நான் சொல்லுகிறேன், மிக முக்கியமானது 5வது விதி. நேற்று, இன்று, நாளை மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு ஒன்றை அறுக்கவே முடியாது. லிங்க், இன்டர்லிங்க். ஆனா ஒண்ணு ஜெயிச்சிட்டு போலாம், இல்லாமல் செய்ய முடியாது. பேசிய பேச்சு எனர்ஜி இல்லாமல் ஆகாது. ஒரு எனர்ஜி இன்னொன்றாக மாறுமே தவிர எனர்ஜி இல்லாமல் ஆகாது. நீங்கள் எது பேசினாலும் பிரபஞ்சத்தில் அது கடைசி வரைக்கும் இருக்கும். நாம இந்த போன்ல பேசினாலே சர்வர்ல இருந்து எடுத்துறேன், பிரபஞ்சம் எடுக்கா? எடுத்துரும். மிக கவனமாக நம் வார்த்தைகளை வடிவமைத்துக் கொள்ளுதல், இலக்கை வடிவமைத்துக் கொள்ளுதல். எனக்கு தெரிஞ்சு ஒரு பிச்சைக்காரர் உட்கார்ந்து இருந்தார். ராஜா அந்த வழியா போனார். போன ராஜா என்ன பண்ணார், நம்ம நல்ல நிறைய பேருக்கு இலக்கு இல்லை தெரியுமா? இன்னைக்கு நாள் நல்லா ஓடினா போதும், இலக்குன்னு ஒண்ணு பெருசா கிடையாது. இன்னைக்கு சாப்பிட்டோமா, இன்னைக்கு அன்றாடம் சாப்பிட்ட அன்றாடம். ஹேவ் கோல். அதுக்காக திட்டமிடு, தொட்டுவிடு. அதை திட்டமிட்டு தொடுவதற்காகத்தான் வாழ்க்கை உங்களுக்கு நேரத்தை தந்திருக்கிறது. இதை எப்படி வடிவமைக்கிறது, இலக்கை எப்படி உயர்வா வச்சுக்கிறது? சின்ன விஷயங்களுக்கு ரொம்ப கவனம் செலுத்தாதீங்க. ஒரு ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். கிளாரான ஒரு அம்மா, நான் பிச்சைக்காரனை பத்தி வர மறுபடியும். கிளாரான ஒரு அம்மா 97 வயசுல இறந்து போனாங்க. அவங்க தான் ரெட் கிராஸை கண்டுபிடிச்சவங்க. 97 வயசுல பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க, எனர்ஜைஸ்டா இருந்தாங்க. ரகசியம் கேட்ட பொழுது அவங்க சொன்ன வார்த்தை அப்படியே கடத்துறேன். அதற்கு பிறகு நானும் அதை ஏற்றுக்கொண்டேன். எப்படின்னா, நான் துயரங்களையும் துக்கங்களையும் கோபங்களையும் நினைவில் வைத்திருப்பதில்லை. சூப்பரா அடுத்தவ கேள்வி கேட்டா, அதுக்கு கிளாரா தந்த பதில் தான் கிளாசிக் பதில். அந்த துயரங்களையும் துக்கங்களையும் யாரேனும் நினைவுபடுத்தினால் அப்படி இருப்பாங்களா கூட, மறந்துருப்போங்க. உங்க மனைவி மட்டும் இப்ப உயிரோடு இருந்தா, ஓ துக்கத்தை கிளப்புற. உங்க அம்மா நம்ம மாதிரி வராதுல்ல, அந்த வேலை மட்டும் போகாம இருந்தா, போலீஸ்ல மட்டும் நீங்க சிக்காம, துக்கம் யாது? என் துயரம் அது, நான் செய்த பிழை அது, பிளாக் ஸ்பாட் அது. விட நான் நினைவு கொள்வதே எனக்கு கஷ்டமா இருக்கு, நீ ஏன் நினைப்பு கொடுக்குற? சரி, உங்களை யாரேனும் நினைவுபடுத்தினால், கிளாரா சொன்ன கிளாசிக் பதில், நான் அவர்கள் நினைவுபடுத்தினால் நான் அதை மறந்து விட்டதை நினைத்துக் கொள்கிறேன். உங்களுக்கு நீங்கள் தான் உதவி செய்ய முடியும். இப்படித்தான் நாம் உதவி செய்ய முடியும். பிச்சைக்காரன் உட்கார்ந்து இருந்தான், இலக்க பெருசா வைங்கிறதுனால சொல்றேன். இலக்கு மட்டும் நீங்க நிர்ணயம் பண்ணிட்டீங்கன்னா உங்க மனசுல அதுல இருந்து மாறாது. அதனால் எதை நிர்ணயம் செய்கிறீர்கள் என்பதில் தெளிவாக. அவன் கையில செப்பு காசு ஒண்ணு போட்டார் ராஜா. அவன் பிடிக்க போனவன் விட்டுட்டான் கேட்ச். ஐபிஎல் பார்க்காதவன் போல கீழே விழுந்துருச்சு சாக்கடையில. சாக்கடையில கையை போட்டான். ராஜாக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. ஏய் போடாத போடாத, வெள்ளிக்காசு வச்சு போட. வெள்ளிக்காசு வாங்கிட்டு மறுபடியும் கை போட்டான். ஏய் என்னடா, இந்தடா தங்க காசு வச்சு போட. தங்க காசு வாங்கிக்கிட்டு கை போட்டான் சாக்கடையில. ஏய் தங்க முடிப்பு வச்சுக்கடா, மறந்துடுறாங்க. இந்தடா தங்க முடிப்பை வாங்கிட்டு கை போட போனான். ராஜா உட்காந்துட்டான் பிளாட்ஃபாரத்தில். உனக்கு எது கொடுத்தா அந்த சாக்கடையில் கை போட மாட்டேங்க? என் ராஜாங்கத்தில் பாதி வச்சுக்கூடா, நாளையிலேருந்து நீயும் ராஜாடா. கேட்டான் பாருங்க ஒரு கேள்வி, நீ ராஜாங்கம் பிரிக்கும் போது இந்த சாக்கடை அந்த பகுதியில் வருமா? என்ன பண்ணீங்க? சில பேர் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு ரொம்ப ஆழமான சைக்காலஜியை சொல்லிட்டு போவா. நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு தவளை இருந்துச்சா. ஆர் யூ ரெடி? உங்க கூட வாழறாங்கல்ல மக்கள், நம்மளை பெத்தது, நாம பெத்தது, நமக்கு வாச்சது,
ஃப்ரெண்ட்ஸு, பார்ட்னர்ஸு, கூட வேலை செய்கிறது மனித உருவத்தில் தான் இருப்பாங்க. சில பல குணங்கள் இருக்கும். பாம்பு, பல்லி, நாய், ஓநாய், சிறுத்தை, நாம் பல பேர் தவளையாக இருப்போம். அந்த மாதிரி ஒரு தவளை இருக்குது. பக்கத்தில் ஒரு தேள் வந்துச்சான். என் வாழ்க்கையை மாற்றிய கதைங்க. கதைகள் முக்கியமே இல்லை, கதைகள் ஏன் சொல்லப்படுகின்றன என்பது முக்கியம். ஏன் இந்த கதையை சொல்லிட்டு போனா பஞ்சதந்திரத்துல? சொல்லாம கூட போயிருக்கலாம்ல. என் மூத்தோன் சொன்னது. தவளை இருந்துச்சான். அந்த தவளை கிட்ட ஒரு தேள் வந்துச்சான். தேள் வந்துட்டு, நான் அக்கறை கிராஸ் பண்ணணும், என்னை கூட்டிட்டு போய் விடுறியான்னு கேட்டுச்சான். தவளை சொல்லிச்சான், நான் மாட்டேன். ஏன்? நீ கொட்டிட்டனா லூசா? நீ எனக்கு உதவி தானே செய்யற, நான் ஏன் உன்னை கொட்ட போறேன்? நான் கொட்டினாதான் நானும் சாவேனே. நிஜமா கொட்ட மாட்டியா? கொட்ட மாட்டேன். முதுகுல ஏறிச்சு. ஆறு கடந்து போகுது தவளை. நடு ஆறு கடக்கும் பொழுது தேள் கொட்டிருச்சு. 2 பேரும் கீழே போறாங்க. செத்துட்டு இருக்கிற தவளை கேட்டுச்சான் தேளை பார்த்து, ஏன் கொட்டின? உனக்கு ஹெல்ப் தானே பண்ண. என் சக்தியை மீறி உன்னை சுமந்தல்ல, நீ விஷான்னு தெரிஞ்சு நான் ஏத்துக்கிட்டேன்ல, என்னை ஏன் கொட்டினன்னு கேட்கும்போது தேள் தந்த பதில்தான், மக்களே, நாம் உறவுகளை, மனிதர்களை புரிந்து கொள்வதற்கான ஒற்றை பதிலை என்னுடைய பழந்தமிழன் பஞ்சதந்திரத்தில் எழுதிவிட்டு போனான். நான் கொட்டணும்னு கொட்டலடா, கொட்டுறது என் இயல்பு. அது மாதிரி வந்து போதா, அது அஜிடேட் ஆயிடுச்சு. சிலதை விட்டுருணும். பிடிச்சி வச்சிங்கன்னா சாவடிச்சிடும். விட்டுருணும். இந்த வாழ்க்கையை நான் எப்படி புரிந்து கொள்வது? எப்படி இதை நான் எடுத்துக்கொண்டு போவது? எப்படி யாரையும் காயப்படுத்தாமல், யார் மீதும் நான் சுமையாகி விடாமல், நான் காயப்படாமல் எப்படி என் விளக்கை நான் நிர்ணயித்துக் கொள்வது? இப்படி சொல்கிறேன். நாம் சிறிய விஷயங்களின் மீது கவனம் செலுத்தாமல் இருப்போம், பெரிய விஷயங்களை கவனிப்போம். இலக்காக வைப்பதில் சிறிய விஷயங்களை இலக்காக வைக்காதீர்கள். இட்ஸ் a small target, have a great target. பெரிய டார்கெட் வைங்க. அப்படி பெரிய டார்கெட் வைக்கணும்னா நீங்கள் சொன்னது தெரிஞ்ச விஷயம் தான் சொல்றேன். நீங்கள் தெரிஞ்சது, உங்களுக்கு தெரிஞ்சதை தான் சொல்றேன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட ஒருத்தன் வந்து கேட்டான், தெரியுமா, ஞாபகம் இருக்கா? நினைவுபடுத்துங்க. பூந்தி பிடிக்க முடியல சாமி, இன்னைக்கு காளிக்கு பிரதோஷம், நாங்க கொடுக்கணும், லட்டு கொடுக்கணும், முடியல சாமி. ஏன்? நிறைய எறும்பு வருது சாமி, படப்படையா வருது. அப்படியா? குருநாதர் ஒன்னே ஒன்று செஞ்சார். போ, உள்ள போ, கிச்சன்ல போ, அம்மா கிட்ட இருந்து ஒரு பவுல்ல சக்கரை கொண்டு வா, 3 அடி விட்டு தூவிட்டு உள்ள உட்காந்து லட்டு பிடிச்சிட்டாங்க. சத்சங்கம் கூடுது, குரு பேசினார். எறும்புகள் பிரசாதம் என்கின்ற அந்த பூந்தியை இலக்காக வைத்து முன்னேறின. நான் சர்க்கரை என்ற ஆசை காட்டினேன். சர்க்கரையை சாப்பிட்டு விட்டு இலக்கை அடையாமல் எறும்புகள் திரும்பி போய்விட்டன. பக்தர்களே, நீங்களும் அப்படி இருந்து விடாதீர்கள் என்று சொன்னார். பல நேரங்களில் நாம் ஆசைக்கு பலியாகிறோம். இலக்கை அடைய விடாமல் நம்மை ஒரு விஷயம் தடுத்து விடுகிறது. நான் சொல்லட்டுமா, பாதை வந்து தனித்த பாதைங்க, அதுல யாரும் கிடையாது. நம்ம பாதை நாம தான் நிர்ணயிக்கணும். நம்ம பாதை தனியா தான் இருக்கு. தனியான பாதையை நான் எப்படி கடப்பது? கொஞ்சம் சுலபம் இல்லதான், ஆனால் கடக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கூட்டு சேர்த்துக்காம கடக்கிற பாதையை போல ஒரு இனிமையான அரிமா நோக்கு ஒரு மனிதனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அரிமா நோக்கு கிடைக்க வேண்டும் என்றால் உங்கள் பாதையை நீங்கள் தனியாக வைத்திருங்கள். தேவைப்படுகின்ற பொழுது அதை சேர்த்துக் கொள்ளுங்கள். பல நேரங்களில் நாம் டிபெண்டா இருக்கிறோம். இண்டிபெண்டா மாறுங்க. இண்டிபெண்டா மாறும் பொழுது இலக்கு நீங்கள் நிர்ணயிக்கலாம். இல்லைன்னா 2 வீலர் ஓட்டுறவங்க, பல பேர்ல 2 வீலர் போயிருப்பீங்கல்ல, பின்னால உட்காந்துறவன் தான் ஓட்டுவான் வண்டியை. பார்த்துருக்கீங்களா? இப்படியும் பாருங்க, நம்ம வண்டி இப்படி போவோம், அவன் தான் லெஃப்ட் ரைட்டு கூட அவன் தாங்க திரும்புவான்.
பின்னால் உட்காந்துட்டு கண்ட்ரோல். அடுத்தவர்களுடைய கண்ட்ரோல்ல போகாதீங்க. இலக்கை நிர்ணயிக்கின்ற பொழுது சுயமா நிர்ணயிங்க. எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாதுங்க, சுத்தமா தெரியாது. தமிழ்ல தான் படித்தேன், தமிழ்ல தான் காலேஜ், தமிழ்ல தான் பிஹெச்டி, தமிழ்ல தான் எல்லாம். ஒரு கூட்டத்தில் போய் பேசுறேங்க. அங்க வந்து 8 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. அதுல பாத்திமா பிபி மேடம் இருந்தாங்கல்ல, முதல்ல நம்ம கவர்னர் அவங்க இருந்தாங்க. எல்லாம் இவ்வளவு பேருக்கு பதர் சைட் மேடம் உட்கார்ந்து இருக்காங்க. அத்தனை பேரும் எல்லாம் இங்கிலீஷ்ல பேசுறாங்க. எனக்கு போரும் அமைதியும்னு தலைப்பு. நான் ரொம்ப சின்ன பிள்ளை அப்போ, 2001 ரொம்ப சின்ன பிள்ளை. போய் கத்தி மாதிரி பேசுவேன். கத்தி இல்லை, கத்தி மாதிரி போய் உக்காந்துக்கிட்டு இருக்கிறேன். எல்லாரும் இங்கிலீஷ்ல பேசினாங்க. உட்காந்து இருக்கிற மக்களுக்கு இங்கிலீஷே தெரியாது. அது பிரபஞ்சம் எனக்கு தந்த பரிசு. நான் போய் தமிழில் வணக்கம்னு சொன்ன உடனே 2.5 மணி நேரமா ஒரு சொல் கூட தமிழ்ல விழாம உட்கார்ந்து இருந்த ஜனம் ஆர்ப்பரிக்குது. நான் ஆன் சொன்னா கத்துது, ஈ சொன்னா கத்துது, எது சொன்னாலும் கை தட்டுது. போரும் அமைதி அப்படி பேசிட்டு உட்காந்துட்டேன். உட்காருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாய்ப்பு அப்படித்தான் வாழ்க்கையில் வரும். உங்கள் இலக்கை நீங்கள் சரியாக வைக்க வேண்டும் என்று நீங்கள் தயாராகி போனால் விளக்காக இலக்கு உங்கள் முன்னால் வந்து நிற்கும். நான் இதை விதந்தோதியே சொல்லலை. எனக்கு கிடைச்சிருக்குன்னா உங்களுக்கு கிடைக்காத. உருது பேசுற, கார்பரேஷன் ஸ்கூல்ல படிச்ச, தமிழும் ஒழுங்கா பேச தெரியாம, இங்கிலீஷும் ஒன்றும் தெரியாம வளர்ந்த, சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்த, +2 வரைக்கும் ஃபீஸ் கொடுக்க கூட இல்லாத ஒரு பிள்ளை இன்னைக்கு ஒரு பல்கலைக்கழகத்திற்கு கீழே பேராசிரியராக பணியாற்றி 25 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கிறேன். முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறேன். உலகமெல்லாம் சுற்றி வருகிற பேச்சாளராக இருக்கிறேன்னா என்னால முடியுதுன்னா உங்களால் முடியும் தானே? அதை சொல்றதுக்கு தான் வந்தேன். வேற எதுவுமே கிடையாது. வெரி ஈஸி, வெரி சிம்பிள். பட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி சிம்பிளிசிட்டி இஸ் நாட் ஈஸி. இந்த எளிமையை புரிந்து கொள்வது அவ்வளவு சுலபம் இல்லை. நான் பேசி முடிக்கிறேங்க. இவ்வளவு பெரிய ஆளுங்க, நான் சொல்ற சும்மா இல்ல, உண்மையா இவ்வளவு பெரிய ஆளு. கருப்பு அங்கி போட்டுக்கிட்டு தட 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 தடன்னு மேல வராங்க. ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் நேரா வந்தாங்க. எல்லாரையும் கடந்து போய் என்ன பிடிச்சாங்க, கையை பிடிச்சிட்டாங்க. What is your name? Name. Parveen Sultana. Sultana. What a voice and what a splendid speech. I'm spellbound. I don't know what and all you spoke, but the way you deliver your speech is I am speechless. அப்படின்ட்டு கருப்பின பெண்ணுங்க கட்டி பிடிக்குது. என்ன நமக்கு வணக்கம் சொல்லி தானே பழக்கம். நான் மிரள்றேன். விட்டுடுச்சு, என்ன விட்டுட்டு, யூ ஹேவ் இமெயில் ஐடி அப்படின்ச்சு. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, உழைக்க தெரியும். இமெயில் ஐடி வச்சிருக்கேன். எஸ், கிவ். யூ நோ இங்கிலீஷ் டு ஸ்பீக். அப்படியே அவளை பார்த்துருந்தேன். நான் இங்கிலீஷ் தெரியும்னு அர்த்தம் ஆகிடும்ல, அவன் சொன்னதை புரிஞ்சுக்கிற மாதிரி இடம்லாம் அவளையே பார்த்துட்டு இருந்தேன். டசன்ட் மேட்டர், கிவ் மீ யுவர் இமெயில் ஐடி அப்படின்ச்சு. இமெயில் ஐடியை வாங்கிட்டு போயிட்டுச்சு. என் தம்பி தான் இமெயில் எல்லாம் பார்த்து சொல்லுவான். பார்த்தா அந்த அம்மா வேற யாரும் இல்லை, அந்த அம்மா பேர் ஆஞ்சலோ வில்லியம்ஸ். அவங்க யாருன்னா அமெரிக்கன் கவுன்சில்ல வைஸ் கவுன்சில் ஜெனரல். அவங்க தான் இப்படி பண்ணியிருக்காங்க. என்ன கூப்பிடுறாங்க இன்டர்வியூக்கு. ஏன்னா உலகம் எல்லாம் 16 நாடுகள் கலந்து கொள்ளுகின்ற தலைமைத்துவ பயிற்சி மாநாட்டில் இந்தியாவில் இருந்து அனுப்புவதற்காக என்ன அந்தமா புள்ளி வச்சிருச்சு. இது நடக்குது 2001. சரி, நான் தம்பி சொன்னேன், உன்னை கூப்பிடுறாங்க அக்கா. எங்கன்னு கேட்டேன். அமெரிக்கன் கான்சுலேட் கூப்பிடுறோம். ஐயோ எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியாம தான் போறியா, சும்மா போயிட்டு வா, பாஸ்போர்ட்டை கொண்டு வர சொல்லியிருக்கேன். நேரா வியாழக்கிழமை அன்னைக்கு பாஸ்போர்ட் கொண்டு போறேங்க. கொண்டு போய் அந்த கவுண்டரில் கொடுக்குறேன். கவுண்டரில் வாங்கி அந்த டாக்டர் சுல்தானா, எவ்ரிபடி இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ, ப்ளீஸ் கோ கமிங் அப்படின்ச்சு. உள்ளே போன உடனே 1008 செக்யூரிட்டிக்கு அப்புறமா ஒரு அம்மா இங்கிலீஷில், அதுவும் என்ன இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ்,
Dr. Sultana, you take right, go straight and turn left. There will be a conference hall. Get inside. Everybody is waiting for you. All the best. அப்படின்ச்சா எனக்கு அது லெஃப்ட் ரைட்டுன்னு சொன்னது புரிஞ்சிருச்சு. அப்படியேப்பா அது அங்கே தான் போகுது அந்த ரோடு, வேற எங்கேயும் போல. நேராக போய் உள்ள போகிறேன். 7 பேர் உட்காந்துருக்காங்க, 7 பேர் வெள்ளக்காரன். டாக்டர் சுல்தானா கமிங். மனசு சொல்லுதுங்க போவாத, திரும்பி போயிடுன்னு. புத்தி சொல்லுது போ, சந்தி, பரவாயில்ல. நல்லா நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. இன்னைக்கு சொல்றேன், இளைஞர்கள் இருக்கிறீர்கள், வாழ்க்கையில் வாய்ப்பு வருகின்ற பொழுது மனம் சொல்வதை கேட்காதீர்கள், புத்தி சொல்வதை கேளுங்கள். அது நம்மளை கரெக்டா வழிகாட்டும். கரெக்டா வழிகாட்டும். உள்ள போய் உட்காந்துட்டேங்க. அவன் கேட்குறாங்க, ஆஞ்சலா வில்லியம்ஸ் said so many things about you. Please tell us about yourself, Dr. Sultana. நான் அப்படி பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் ஒரு விஷயம் சொல்லிட்டேன். இங்கே பாரு, நீ பேசுறது புரிகிறதே எனக்கு பெரிய விஷயம். நான் இங்கிலீஷில் பேசினா உனக்கு புரியாது. இங்கிலீஷும் தமிழை தெரிஞ்ச ஒரு ஆளை கொடு, நான் அதுக்கிட்ட பேசிக்கிறேன். கிருஷ்ணகுமாரின்னு ஒரு அம்மாவை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அவங்க கேள்வி கேட்குறாங்க, இது தமிழில் சொல்லுது, நான் அந்த தமிழில் சொல்கிறத நான் தமிழில் சொல்கிறேன், அது இங்கிலீஷில் சொல்லுது, அது இங்கிலீஷில் வாங்குது, என்கிட்ட தமிழில் சொல்லுது, நான் தமிழில் சொல்கிறேன், அது இங்கிலீஷில் சொல்லுது. இப்படியே போச்சுங்க 3/4 மணி நேரம். எப்படி தெரியுமா வாயை பார்த்துட்டு இருந்தேன் நான். அர்ஜுனன் வந்து அம்பு வச்சுட்டு பார்த்தான்ல, எதுவும் தெரியல, கிளீன் கண்ணு மட்டும். அப்படி கிருஷ்ணகுமாரி வாய் மட்டும்தான் தெரிஞ்சுது. அதுங்க வாய், இது வாய், இது வாய், இது. அவங்க சொல்லிட்டாங்க, we are very happy about your presence, Dr. Sultana. We would like to meet you again next week. இந்த மாதிரி 4 வருஷம் நடத்த நான் இன்டர்வியூவை. 2005 ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் US எனக்கு வந்து ஒரு அழைப்பு கொடுக்குது. வேர்ல்டு லெவலில் 16 நாடுகள் கலந்து கொள்ளுகின்ற அந்த பயிற்சி பட்டறைக்கு, லீடர்ஷிப் ப்ரோக்ராம், ரிலீஜியன் அண்ட் கம்யூனிட்டி ப்ரோக்ராம்க்கு இந்தியாவிலிருந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறீர்கள். 24 நாள் 8 ஸ்டேட்ஸ். அங்கே போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இங்கிலீஷ்னா என்ன, குரூமிங்னா என்ன, நாகரிகம், அவர்கள் மேற்கத்திய நாகரிகம்னா என்ன, மேற்கத்திய விஷயங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது என்பதனை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. அந்த அன்னைக்கு நான் ஸ்டார் பிரைஸ் வாங்கிட்டேன். ஒரு நாட்டை சேர்ந்தவர், அந்த எந்த நாட்டை சேர்ந்தவர்னு சொல்ல விருப்பப்படலை. அவர் ஸ்டார் வாங்கவே இல்லை. 16 பேர்ல 15 பேர் வாங்கிட்டோம். ஒருத்தர் லீடர்ஷிப்க்கு வாங்கவே இல்லைங்க, கடைசி வரைக்கும் வாங்கல. அவர் தவற விட்ட இடம் என்னன்றது மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது விழிப்புடன் இருத்தல். எது தவறோ அது தவறு என்று சுட்டி காட்டுதல், எது சரியோ அதை பாராட்டுதல், அந்த வினாடியில உள்வாங்கி வைத்துக் கொள்ளுதல். இந்த குணம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். நான் கற்றுக்கொண்டது, எனக்கு முன்னால் ஏதாவது சர்வ் பண்ணும் பொழுது அது என்னன்னு கேட்கறதுக்கான தகுதி, உரிமை எனக்கு உண்டு. விஷமா வச்சிருவாங்க தின்னு அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. நான் கற்றுக்கொண்டது. நான் சில விஷயங்கள் ஹலால் தான் சாப்பிடுவேன், நான் ஹராம் சாப்பிட மாட்டேன். எனக்கு ஹராம் எது ஹலால் எது நான் கேட்டால் தானே எனக்கு தெரியும். கேள் என்கிறது, கேட்டு சாப்பிடுவேன். பல விஷயங்கள் சொல்றேன், நான் டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் சொல்றேன். கடைசியா அந்த ஆள் ஏன் லீடர்ஷிப் வாங்கலைங்கிறதுக்கு அன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்த சொல்றேங்க. ராத்திரிங்க அடுத்த நாள் எங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்து அனுப்புறாங்க. ராத்திரிக்கு அவருக்கு வாய்ப்புங்க, லீடர்ஷிப் குவாலிட்டியில் அவர் ஸ்டார் வாங்குறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க ஸ்டேட் டிபார்ட்மெண்ட். அந்த ஆள் வாங்கலை. என்ன தெரியுமா, அன்னைக்கு சாயந்தரம் எல்லாருக்கிட்டையும் கேட்டாங்க என்ன சாப்பிட போறீங்கன்னு. நாங்கெல்லாம் ஒவ்வொரு சாப்பாடு சொன்னோம். அவர் வந்து இடியாப்பமும் மீன் குழம்பும் சொன்னார். ஸ்ட்ரிங் ஹாப்பர் அண்ட் மீன் கறி, ஃபிஷ் கறி. ஆனா அவருடைய ரூம்க்கு சப்பாத்தியும் சிக்கன் கறியும் தான் போயிருக்கு. அவன் நிக்கிறான், சர்வர் கேமரால காட்டுறாங்க. சார் மே ஐ கோ, யூ கேன் செக் யுவர் மீல். திறந்து பார்க்குறேன், மறுபடியும் திறந்து பார்க்குறேன். ஓகே கோ அப்படின்ட்டு இதை காட்டிட்டு அவங்க சொன்னாங்க, அந்த லீடர் சொன்னாங்க, நீ நினைப்பது உனக்கு முன்னால் வரவில்லை என்றால் ஏன் வரவில்லை என்று கேட்பதற்கான உரிமை யாருக்கு இருக்கிறதோ, யாருக்கு அந்த தைரியம் இருக்கிறதோ அவர்கள்தான் தலைவர்களாக வர முடியுமே தவிர எல்லாவற்றையும் அக்செப்ட் பண்றவங்க இருக்காங்கல்ல, நமக்கு அப்படி ஒரு மரபு சொல்லி தரப்பட்டது. அக்செப்ட் பண்ணு, டோன்ட் அக்செப்ட், அக்ரி பண்ணுங்க. பல நேரங்களில் அக்ரி பண்ணுங்க, அக்செப்ட் பண்ணாதீங்க. பல நேரங்களில் அக்செப்ட் பண்ணுங்க, அக்ரி பண்ணாதீங்க. இந்த வித்தியாசம் நமக்கு தெரிய வேண்டும்.
வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளை தருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுகின்றவர்கள், விழிப்புணர்வோடு இருக்கக்கூடியவர்கள் தான் உலகை சந்திக்கிறார்கள். நீங்களும் சந்திக்க வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். இப்படி சொல்லி என் பேச்சை நிறைவு செய்கிறேன். நான் சிட்டுக்குருவியாகத்தான் வலம் வந்தேன். இன்றைக்கு சிறகு விரிக்க விரிக்க தெரிந்து கொண்டேன், நான் சிட்டுக்குருவி இல்லை, நான் ராஜாளி, பறந்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் சிறகை விரித்து பாருங்கள், நீங்களும் ராஜாளிகள் தான். பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தைய வெளியில் எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலியென செயல் செய்ய புறப்படு. நம்பினை இருளினை விளக்க செம்புட்பறவையே சிறகை விரி, எழு, பற, வானம் காத்திருக்கிறது. இலக்கே விளக்கு. நன்றி, வணக்கம். தென்றல் நடையும் பொங்கு கடற் நடையும் கதிரவன் எழுந்து வர விடிந்திடும் காலை, காரிருள் மறைந்துவிட மலர்ந்துவிடும் சோலை, உதயமோ பனித்துளியின் இமைதனை திறக்கும், இதயமோ வான்வெளியில் சிறகினை விரிக்கும். சிறகினை விரித்து சிட்டு செவ்வான விளிம்பை தொட்டு பறப்பது போலே நெஞ்ச பரப்பிலே பறந்து நிற்கும். ஆள் கடல் அலைபோல் மெல்ல அடிகளை வருடிக்கொண்டு வாழ்கின்ற சுகங்கள் எல்லாம் உங்கள் வாசலின் ஓரம் வரவேண்டும் என்பதற்காக கிளாரா சொன்னதை, ராஜாளியாக சிறகு விரித்து உலகத்தை வலம் வந்ததை சொல்லி நம்மை எல்லாம் உயரத்திற்கு அழைத்து சென்ற பேராசிரியர் முனைவர் திருமிகு பர்வீன் சுல்தான் அவர்களை வரவேற்று நன்றியுரை வழங்குவதற்காக நமது மாவட்ட ஊராட்சி செயலர் அவர்களை உங்கள் சார்பாக அழைக்கிறேன். 1.5 மணி நேரமாக நம்மை எல்லோரையும் இருக்கையிலே கட்டி போட்டிருக்கக்கூடிய நம்முடைய முனைவர் அவர்களுக்கு மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருடைய பேச்சில் நாம் புரிந்து கொண்டதெல்லாம், இலக்கு என்பது நம்முடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடியதுதான். அதை கடைபிடித்தோம் என்று சொன்னால் நாம் அதை அடைய முடியும் என்ற விஷயத்தை சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்னாடி கூட்டங்கள் ஒரு சலசலப்போட அங்கே இங்கேயுமா போகிறது வரதுமா இருந்தது. உங்கள் முனைவர் அவர்கள் அவங்க உரையாற்ற தொடங்கும் பொழுது எங்கேருந்து தான் அவ்வளோ கூட்டம் அமர்ந்தாங்கன்னு தெரியல. முதல்ல கூட எங்களுக்கு இதாக இருந்துச்சு, கூட்டத்தில் ஆள் இல்லாமல் இருக்கேன்னு சொல்லி. ஆனால் அவங்க பேச்சை துவங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அரங்கு நிறைந்த நிகழ்வுகளாக இருந்தது. அந்த புத்தக அரங்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இல்லை, எல்லாம் இங்கே உட்காந்து அவங்க முனைவருடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு சூழல் உருவானது. உண்மையிலே இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு ஞாயிறு பொழுதினை, ஒரு விடுமுறை நாளினை, ஒரு அரசு அனுமதி வழங்கியிருக்கக்கூடிய இந்த நல்ல நிகழ்ச்சியில் ஒரு அருமையான கருத்துரையினை நாம் முனைவருடைய உரைவீச்சின் மூலமாக நாம் இன்று கேட்டிருக்கிறோம். இந்த நிகழ்வினை வழங்கிய, அந்த உரைவீச்சினை வழங்கிய நம்முடைய முனைவருக்கு நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு அருமையான ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட ஊரக வளர்ச்சியினுடைய திட்ட இயக்குனர், ஒட்டுமொத்தமாக இந்த முதல் நாள் நிகழ்வினை வழங்குவதற்கு ஊரக வளர்ச்சித்துறைக்கு அனுமதி வழங்கியிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்விலே பங்கெடுத்து கொண்ட அரசு அலுவலர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள், பொதுமக்கள் அத்துணை பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். தற்போது பேராசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறோம். வாழ்த்துகள். எடுத்து சுவைத்தது போல் என் நாவில் பட்டெழுந்த தமிழாய், கட்டெடுத்த மேகங்கள் கடல் நீர் குடித்தெழுந்து விட்ட விழுந்து போனது போல் விண்விட்டு மண்தொட்ட மலை துளிகளாய்
கொத்தெடுத்த கோவை பழமுதடு தான் திறந்து முத்தெடுத்த முன்வைத்த மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக பேச வந்திருக்கின்ற பூவின் குணமெடுத்து புயலின் தினமெடுத்து போதை கவிவடித்த பாவலனாய், பூவின் குணமெடுத்து புயலின் தினமெடுத்து போதை கவிவடித்த பாவலனாய், மனத்தீவின் அலைக்கரத்தில் திக்கட்டிலும் புகழ் பரப்பும் மாணவர்களுக்காக கட்டுக்குட்பட மறுக்கின்ற சிட்டுக்குருவிகளாய் மைதானத்தில் திரிந்து சிறக்கின்ற மாணவர்களை தன்னுடைய மோட்டிவேஷனல் ஸ்பீச், உற்சாகப்படுத்துகின்ற கல்வியை எவ்வாறு படிக்க வேண்டும் என்பதை தமிழகம் முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் சென்று உற்சாகமாக பேசி மாணவர்களை எழுச்சி மிக்கவர்களாக மாற்றுவதில் வல்லவர். பேச்சரங்கில் அவருடைய பேச்சு தொடங்கிவிட்டால் கழுதையும் கவி கேட்கும், கழுதையும் புலியும்னு அவர் ஒரு பேச்சை நான் யூடியூப்ல பார்த்தேன். ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து வைத்து கழுதைகளோடு பேசாதீர்கள் என்று சொல்லிவிட்டார். அப்ப சின்ன சின்ன செய்திகள். எனக்கு கூட டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுன்னு ஒன்று கொடுத்தாங்க. என் பேர் முத்தழகு, திருமதி முத்தழகுன்னு போட்டான். காலையில் ஒரு பத்திரிகையாளர் எனக்கு ஃபோன் பண்ணி, மேடம் வாழ்த்துக்கள்னு. டேய், முத்தழகுங்கிறது மருது சகோதரருடைய தளபதி பேர். அவர் எப்படி அந்த படத்தில் தமிழ் பேசுவார் தெரியுமா? எரிமலையாய் சுடுதனலாய் இயற்கை கூத்தாய் இனமுணர்வு தீப்பந்த பேரொழியாய் இழிவுகளை தீர்த்து கட்டும் கொடுவாளாய் பெற்ற தாயும் பிறந்த பொன் நாட்டையும் உற்ற பெருமையும் உயர்ந்த மரபையும் கொற்ற குடையும் கட்டி காக்கும் மரபில் வந்தவர்கள் நாங்கள் என்று தஞ்சமென்று வந்தவரை தலை கொடுத்தும் காப்பது எங்கள் கடமை என்று பேசுகின்ற முத்தழகு என்ற பெயரை திருமதி முத்தழகுன்னு கூப்பிடுறையா அப்படின்னு கேட்டேன். அப்ப அந்த பேர்ல தமிழ் என்பது இப்போது நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மிகச்சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர் தமிழ், அவர் நாவில் தத்தி குதித்தாடும் தங்கமையில் தோகையிலே வந்துதித்த கதிரவனை வாங்கி ஒளிர்கின்ற அம்பிரையின் நிலவுகளாய் அம்பொற் காசுகளாய் பூத்து கிடக்கின்ற பூவாடை காடுகளில் காத்து கிடக்கின்ற கவிஞர் மன தேடுதலில் முத்தாய் மரகதமாய் முத்தமிழாய் முக்கணியாய் முந்துதமிழ் சர்க்கரையாய் உங்களோடு பேச வந்திருக்கிறார். அவருக்கு தற்போது பூங்கொத்து கொடுத்து மரியாதை செய்யப்படுகிறது. அவருக்கு பரிசுகள் வழங்கி அவருக்கு பாராட்டுகள் பரிசு மழையாய் இங்கே குவிந்து கொண்டிருக்கிறது. அவரை இந்த மன்றத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் இந்த மன்றம் மகிழ்ச்சி அடைகிறது. காளையம் பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிரடைந்த ஒளி பிளம்பாய் இந்த மன்றம் மகிழ்ச்சியில் திளைப்பதற்காக தன்னுடைய பேச்சை இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்க இருக்கிறார். தமிழ் என்பது கேட்க கேட்க தின்ன தின்ன திகட்டாத முக்கணியின் சாரெடுத்து முத்தமிழில் தேனெடுத்து உங்கள் செவிகளில் வார்த்து வழங்கக்கூடியவர். வானத்து நீளத்தை வட்டில் வடித்து நிலவின் ஒளியில் நித்திலத்தை பிசைந்து முல்லை மலரின் மென்மையை தோய்த்தெடுத்து வானவில்லின் வர்ண ஜாலங்களை வார்த்தைகளாய் வார்த்தெடுத்து அதை கோர்த்தெடுத்து கொடுப்பதில் வல்லவராக விளங்குகின்றவர் இங்கே மன்றத்தின் முன்னால் உங்களோடு இருக்கிறார். அவருக்கு வாழ்த்துகள். ஏன்னா தமிழ்ங்கிறது என்னன்னா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல ஒரு பாட்டு சொன்னப்போ இந்த மன்றம் முழுக்கி விழுந்தது. ஏழுமே கடலும் உலகேலும் ஏழுமே அவை சூடும் மேல்மலை தொடர்ந்த சூழல்வாய் வாழும் ஏழையர் சிறு வழிக்கு வாழமர் தாடுமே ராகவன் தனிமை தையலீர் பார் என புனல் என பவனம் வான்கணல் பேரனை தவையும் முனியில் பேருமாய் காரண கரியவ கமல கண்ணனை யாரென கருதி வர ஆள்கின்றீர் மிடைந்த பேர் அண்டங்கள் மேல் கீழ் என உடைந்து போமாயின் முதல் உயிரும் தீயுமால் என்று அதிர வைக்கின்ற தமிழ், மென்மையான தமிழ் ஒன்று இருக்கிறது. ஆக தமிழை எளிமையான வார்த்தைகளால் கேட்பவரை தன்னுடைய
என்ன சிம்மாசனத்தில் குவிந்து கிடக்கும் கற்பனை பறவைக்கு இன்னும் 2 ரெக்கை கட்டிவிட்டு கேட்பவரை தன் பேச்சாற்றலால் ஈர்த்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி பேசுகின்ற ஆற்றல் படைத்தவர் திருமதி பர்வீன் சுல்தானா அவர்கள். அவர்களை இந்த மன்றத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று மகிழ்ச்சி அடைகிறது இந்த மன்றம். கலங்கானும் போர் மரபர் கடலோசை சிறகடிப்பாய், கங்கை வெள்ள கவிநடையில் துள்ளி வரும் துடிதுடிப்பாய், காராரும் வான்வெளியில் கண்டெடுத்த கவிநிலவாய், சீராரும் தன்கடலில் சிறையிருந்த நித்திலமாய், ஆசை தவிர்த்து வந்த ஆனழகு சித்திரமாய், கேட்பவர்கள் மனம் கவரும் ஆசை தவிர்த்து வந்த ஆனழகு சித்திரமாய் பேசுகின்ற ஆற்றல் படைத்தவர் நமது முனைவர் திருமதி பர்வீன் சுல்தான் அவர்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு இலக்கே விளக்கு. விளக்குனா லைட்டு. அப்போ ஒரு மனிதன் வெற்றிக்கனியை தட்டி பறித்து சுவைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில ரகசியங்கள் இருக்கிறது. எவனெல்லாம் கேவலங்களை தாங்கிக் கொள்கிறானோ அவன் கடைசியில் வெற்றிக்கனியை தட்டி பறிக்கிறான் என்று என் பேராசிரியர் சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறது. whenever wherever you feel humiliation experienced, you have to convert that into a stepstone to go ahead in the march of reaching the goal, because தற்போது இந்த புத்தக திருவிழாவிற்கு வந்திருக்கின்ற முனைவர் திருமதி பர்வீன் சுல்தான் அவர்களுக்கு நமது ஊரக வளர்ச்சி முகமையின் திட்ட இயக்குனர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கிறார். இந்த மன்றத்தின் லோகோ வழங்கப்படுகிறது. வாசிப்போம் வான் தொடுவோம் என்ற